பக்கம் புதிய ஏற்பாட்டில் 267, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக நாடு நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பேசும்படியாக இடைபடும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றோடு மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் இருந்தவரை பாதி நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தின் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடி வந்து ஆராதிக்கும்படி தேவரை கொடுத்த பெரிதான கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கூட ஆண்டவரே, ஆவியாயும் ஜென்மார்க்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இந்த நாளிலே நீர் இடைபடும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அடிமை மரத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இறுதிகள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆவியானவர் வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக, புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக, எங்கள் மனதை திறக்கும்படியாக ஆவியானவரை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கிரியை செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாக வைக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தின் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கவனிங்க, நாம் தொடர்ந்து எபேசு நிருபத்தினுடைய காரியத்தை தான் செய்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்த்ததான காரியம், முக்கியமாக பார்த்த காரியம் கவனிங்கள், உள்ளத்திலே மாற்றம், உணர்விலே மாற்றம், உந்தி தள்ளுவதிலே மாற்றம் என்று 3 காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. சகேயனுடைய லேசாக உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சகேயனுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். வெயில் அடிக்கணும், அந்த ஸ்க்ரீன் வேணால் போட்டுக்கோங்க. வெயில் அடிக்கணும், அந்த ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இல்லைங்க, சகேயனுடைய காரியத்தினை செய்தோம். அந்த ஐஸ்வர்யவான் வாலிபனோடு கூட நாம் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலாவது சகேயனுடைய உணர்விலே என்ன செய்து மாற்றம் உண்டாகிறதுல செய்கிறோம், பார்க்கலாம். அவனுடைய உள்ளத்திலே மாற்றம் உண்டாகிறது. 2வது உணர்விலே மாற்றம் உண்டாகிறது. 3வது உந்தி தள்ளுவதிலே மாற்றம் உண்டாகிறது. அப்போது முதலாவது உள்ளத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், இந்த மனமாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். அவன் உள்ளத்திலே மனமாற்றம் ஆரம்பித்ததுனால அவன் உணர்வுக்குள்ளே மனமாற்றம் உண்டாகிறது. தேவனுடைய அன்பை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, அவனை ஏற்றுக்கொண்டதை, எல்லாருக்கும் முன்பாக அவனை ஏற்றுக்கொண்டதை அவன் என்ன செய்கிறான், அவன் நினைத்து பார்க்குறான். அவன் உணர்வுகளை மாற்றம் உண்டாகிறது. அவனே, ஆண்டவர் சொல்லலை, அவனே தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை யாருக்கெல்லாம் நான் இது வரைக்கும் அநியாயமாக சம்பாதித்தனோ, யார்கிட்டலாம் சம்பாதித்தனோ அவங்களுக்கு நாளத்தனியாக கொடுத்து விடுகிறேன். மற்றதை நான் ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன். இதுவரைக்கும் ஐஸ்வர்யத்துக்காகவே வாழ்ந்த மனிதன், இதுவரைக்கும் சுயநலத்துக்காகவே வாழ்ந்த மனிதன் என்ன செய்தான்னு சொன்னால், அவன் அந்த நாளிலிருந்து இயேசுவுக்காக வாழும்படியாக, அதுதான் உந்தி தள்ளுவதில் இவ்வளோ மாற்றம். அடுத்த நாளிலிருந்து நான் சொன்னேன், அவன் என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு ஆட்கள் வந்தபோது வழக்கத்தின்படி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு நினச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆனால் அவன் என்ன செய்தான்னு சொன்னால், என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா, இல்லை அப்படின்னு திரும்பி என்ன செஞ்சுருப்பான், கொடுத்துருப்பான். ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலையும் அதே நேரம் அவர்களிடத்தில் காண்பிக்கிற அன்பு. அவங்க அநியாயமாக என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்கிற அந்த அன்பு. 2 கிறிஸ்துவின் பிரமாணம், தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அப்போது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நமக்கு சகேயு வீட்டில் இருந்து அந்த மரம் எவ்வளோ தூரம் இருந்துச்சு நமக்கு தெரியாது, சரியா. அந்த மரத்துக்கிட்டே ஆண்டவர் வந்து என்ன சொல்ல, இறங்கி வா, நான் இன்றைக்கெல்லாம் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, அப்படி சொன்ன அந்த இடத்துலேருந்து அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான். அந்த காட்டத்தி மரத்தின் கீழே இறங்கின பிறகு அந்த மரம் இருக்கிற இடத்துலேருந்து அவன் வீடு எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது. ஆனால் திரள் கூட்டம் ஆண்டவர் பின்பாக நிற்கிறது என்றது மட்டும் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போது அந்த மரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த இடத்துலேருந்து வீடு வரையிலும், சரி, அவன் குள்ளமான மனுஷன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், வீடு வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் நடந்து போயிருப்பான். எப்படி எவ்வளோ சந்தோஷமாக நடந்து போயிருப்பான்னு அந்த உணர்வை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா சமுதாயத்துக்கு முன்பாக சமுதாயமே தூஷிக்கக்கூடிய ஒரு மனுஷனை சர்வ வல்லவர் வந்து என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவரோடு கூட நடக்கிறான். அதுவும் எப்படின்னா, அவர் என் வீட்டில் தான் தங்க போகிறாரு,
சரியா? உன் வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லிட்டு என் கூடயே வராரு அப்படின்னா, அவன் கூட நடக்க அந்த நடையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எப்படி எவ்வளோ இதுவாக அவனை கூட அவரையும் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக என்ன செஞ்சுருப்பான், அவன் நடந்து போயிருப்பான். ஒரு குள்ளமான மனுஷன் அப்படின்னும் போது அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அது ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும், நம்முடைய உணர்விலே மாற்றம் உண்டாக வேண்டும். மூன்றாவது நம்மை உந்தி தள்ளுகிற விஷயத்தில் நமக்கு மாற்றம் உண்டாக வேண்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் மனமாற்றம் என்கிறதான தலைப்பில் தான் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இதனால் விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு செய்தியை எல்லா செய்தியும் நம்ம என்ன செய்யலாம், கவனமாக தான் கவனிக்கணும். இன்றைக்கு செய்தியை நீங்கள் நன்றாக உள்வாங்கினால் உண்மையிலேயே கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன செய்ய முடியும். கண்ணாடியில் பார்க்கும்போது முகம் தெரிகிறது போல், அது தண்ணியில் தெளிவான தண்ணீரில் நம்ம பார்த்த முகம் தெரிகிறது போல் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக என்ன செய்ய முடியும். நாம் இந்த நாள் செய்தி கேட்டால் நமக்கு தெளிவாக புரியும். அதனால் நம்ம பி அட்டென்டிவ், அதாவது கவனத்தோடு கூட கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வசனத்தை கொண்டு ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் உண்மையில் நம்ம கவனத்தோடு கவனித்து வேறு எந்த கவனத்துக்கும் சிந்தனை சிதறடிக்காமல் நம்ம செய்தியை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவனித்து போனால் உண்மையிலேயே இன்றைக்கு செய்தியில் உண்மையான அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு தெளிவாய் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, அல்லது வருகிற வாரம் வரைக்கும் தான் அப்படி இல்லை. இன்றைக்கு கேட்குற செய்தி, ஒவ்வொரு வாரமும் நான் கேட்குற செய்தி அப்படின்னா நம்ம கேட்குற செய்தி இனி நமக்கு இருக்கிற வாழ்நாள் எவ்வளவோ அத்தனை நாட்களுக்குரிய அந்த செய்தி அது. சரிங்களா? அந்த ஒரு வாரத்துக்கான செய்தி அல்ல, அல்லது அந்த ஒரு மாதத்துக்கான செய்தி அல்ல, அப்படி அல்ல. மாறாக இது வாழ்க்கைக்கான செய்தி. அப்போ என்ன நம்ம கேட்குறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் என்ன செய்வோம், நம்ம வசனங்களை வாசிக்கும் போது வசனங்களை கவனிப்போம். ஒரு வேளை பைபிளில் நீங்கள் எடுக்கலைன்னா ஸ்க்ரீனில் போடும்போது ஸ்க்ரீனில் கவனிங்க. கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய புரிந்து கொள்வதற்காக இந்த நாள் செய்தி மனமாற்ற செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்காக கோர்வையாக என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதுவரையும் பார்த்த அந்த வசனங்களை முதலாவது என்ன செய்வோம் பார்ப்போம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். போதும், கவனிங்க. 3 வசனங்கள் 17, 18, 19 இந்த 3 வசனங்களிலும் 17 வசனம் ஸ்க்ரீனில் போடுங்க. 3 வசனங்களிலும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருக்குறோம். அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிற விஷயம், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல அப்படின்னு வாசிக்கிறோம். கவனிங்க, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, மற்ற புறஜாதிகள் என்று சொல்லும்போது அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படின்னு தான் என்ன செய்தான் பார்த்தோம். ஆனால் கவனிங்க, இந்த இடத்துல நம்மையும் நம்ம வைத்து பார்க்க வேண்டும். சரியா? இன்றைக்கு செய்தி புரிந்து கொள்ள நம்ம வைத்து பார்க்கணும். எப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் இப்படி தான் இருந்தோம். 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம் படி தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் வாழ்ந்து வந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாமும் அஞ்ஞானிகளாக, வீணான சிந்தை உடையவர்களாக, சிந்தையில் அந்தகாரப்பட்டவர்களாக, அப்படி தான் மற்றபடி தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. இப்போது வீணான சிந்தையில் தான் என்ன செய்தோம், நம்ம நடந்தோம். 18ஆம் வசனம் போடுங்க. 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, புத்தியிலே நாம் அந்தகாரப்பட்டவர்களாக இருந்தோம். நம்ம புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக, நம்முடைய இருதய கடினத்தினாலே சரியா, தேவனை அறியாமல், தேவனுடைய சத்தியத்தை அறியாமல், அந்த அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். அப்படி அந்நியர்களாக 19 வசனம் போடுங்க. அப்படி அந்நியர்களாக நாம் என்ன செய்தோம் அப்படின்னா, உணர்வில்லாதவர்களாக சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு விருப்பத்தோடு நாம் நடப்பிக்கும்படி எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியே நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த எல்லா ப்ளஷரையும் எல்லா பாவ சந்தோஷங்களையும் நாம் ஆவலோடு நடப்பித்து கொண்டிருந்தோம். நம்மையே காம விகாரமான காரியங்களுக்கு நாமே ஒப்பு கொடுத்து இருந்தோம். நாம் அப்படி இருந்தோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. 20, 21. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. 3 வார்த்தை அங்கே வருகிறது. கடந்த வாரம் நான் சொன்னேன். கற்றுக்கொள்ளுதல், போதிக்கப்படுதல், கேட்டறிதல்.
3 வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நாம் இருந்த நாம அவரை குறித்து நாம் கேட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் கேட்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ நம்ம கேட்கும் போது நமக்குள்ள ஒருவர் கிரியை செய்தார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், நம்ம இயேசுவை குறித்து நாம் கேட்டோம். அப்படி கேட்கும் போது நமக்குள்ள எதை உருவாக்கினார், நமக்குள்ள என்ன உருவானது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ததுனால, இயேசுவை குறித்து நாம் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ததுனால நாம் என்ன நடந்தது அப்படின்னா, நமக்குள்ள இயேசுதான் கர்த்தர் என்கிற விசுவாசம் நமக்குள் வந்தது. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசித்தாதான் நித்திய ஜீவன் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுதான் கர்த்தர் அப்படிங்கிற சத்தியத்தை நாம் அறிந்து என்ன நடந்தது, நாம அவரை விசுவாசித்தோம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவரை குறித்து கேட்டோம், அவருடைய வசனத்தை கேட்டோம், அவருடைய சத்தியத்தை கேட்டோம், நாம் என்ன செய்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், அங்கே நம்ம பார்க்குறோம், உனதை கேட்டு அறிந்து ஆனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன்னு வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். என்ன சொல்ற? பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக நம்ம இயேசுவை குறித்து நாம் என்ன செய்தோம், போதிக்கப்பட்டோம். இயேசுவை குறித்து அப்போ ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாரு, பிதாவினாலே கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் செய்கிறான், வருகிறான். அதனால தான் நீங்கள் அதே அதிகாரத்திலே நீங்கள் சில வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொன்னால் 44ஆம் வசனம் பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பிதாவினால் போதிக்கப்படும், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. அப்போ நம்மளை இழுத்தது யாரு? பிதாவாகிய தேவன் நம்மளை இழுத்திருக்கிறார். நாம் அவரால் போதிக்கப்பட்டவர்களாக இழுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு என்ன தந்தார் பிதா அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் அவர் சொல்கிற வசனத்தை 65ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தை 65வது வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். நாம் பிதாவினுடைய அருளை பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அந்தகார இருளில் இருந்தோம், பிதாவின் அருளை பெற்றோம். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அந்தகார இருளில் இருந்தோம், பிதாவின் அருளை பெற்றோம். அந்த அருளை பெறுவதற்கு நாம் ஒன்றும் செய்யலை. அவர் கிருபையாய், அவர் தயவாய், அவருடைய இரக்கத்தினால் நம்மை நோக்கி பார்த்தார். அதனால் வசனம் சொல்வது, உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே இருந்தோம்? அந்தகார இருளில் இருந்தோம் இல்லையா? ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிதாவாகிய தேவனுடைய காருண்யத்தினால் இழுத்து, அவருடைய அருளை கொடுத்து நம்மை இழுத்து இல்லையா, இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். அவரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் தான் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் அவரை குறித்து கேட்டோம், ரெண்டாவது அவரை குறித்து போதிக்கப்பட்டோம், மூன்றாவது கற்றுக்கொண்டீர்கள். ஏன் கற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் இப்போ மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையின்படி நாம் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டோம், நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா.
இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டோம். அவரை குறித்து நம்ம எப்படி ஆகிலும் தேவனுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம சிலர் அதை கூட யோசித்திருக்க மாட்டோம். முழுவதுமாக பாவ காரியத்தில் இருந்திருப்போம். சிலர் பக்தி மார்க்கமாய் பாவ காரியத்திலிருந்து வெளியே வர முடியல. தேவனுக்கு ஏற்புடையவர்களாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உகந்ததான ஒரு காரியமாக மாறணும் முயற்சிலாம் எடுத்திருப்போம். ஆனால் ஃபெயில் தான், எல்லாம் ஃபெயில் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருப்போம். எல்லாரும் என்கிட்ட வாங்க, அவர் கூப்பிட்டார், வா என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. ஆனால் என்கிட்ட நீ கற்றுக்கொள்ளு அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசுவை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. அப்போது நாம் அந்த 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம் சொல்லுகிறபடி தான் நாம் இருந்தோம். எப்படி இருந்தோம்? நாம் உணர்வில்லாதவர்களாக இருந்தோம், புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாக இருந்தோம், அறியாமலே இருந்தோம், இருதயத்தின் கடினத்திலே நாம் வாழ்ந்து வந்தோம். அதனால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக நாம் இருந்தோம், சத்துருக்களாக நாம் இருந்தோம். இன்னொரு கொலோசியரில் பார்த்தீங்கன்னா சத்துருக்குன்னு போட்டிருக்கோம். கொலோசியர் 1:21 பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:21 சத்துருக்களாக இருந்தோம்னு போட்டிருக்கோம். சத்துருக்களாக நாம் என்ன தேவனுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக நாம் இருந்தோம். சரியா? அப்படி இருந்து நாம் என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னால் சகல்வேத அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாகி நாம் காணப்பட்டோம். நாம் விரும்பி நாம் என்ன செய்தோம்னு சொன்னால் காம விகாரமான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இருந்தோம். இப்படியெல்லாம் நாம் இருந்தோம். அப்படி இருக்கிறதான அந்த வேலையில் அவரை குறித்து நாம் கேட்டோம், அவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், அவரை குறித்து நாம் போதிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதான் கொண்டு வரார், ரட்சிக்கப்பட்டோம். இப்போ கவனிங்க, இப்போ 22-24 வசனத்தில் முக்கியமான கவனிங்க. 22-24 வசனத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் பேசுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இடம் கொடுக்கலாம். ஐயா நீங்கள் வந்துருங்க. ஓகே, கவனி அப்போது நாம் கவனிங்க. அப்போது அவரை குறித்து நாம் இப்படி அந்தகாரத்தில் இருந்தோம், இப்படியெல்லாம் நாம் இருந்தோம், உணர்வு இல்லாதவர்களாக இருந்தோம், சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பவர்களாக நாம் இருந்தோம். சரி, அப்படி இருந்தோம். அவரை குறித்து கேட்டோம், அவரை குறித்து போதிக்கப்பட்டோம், அவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ 22-24 வசனங்களில் பவுல் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தெளிவாக இதை நான் என்ன செய்ய வேண்டாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் ஒரு இப்படி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுதான் சொல்கிறேன். நான் இங்கே இது நம்ம பாவமான காரியங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன், இந்த இடத்த சொல்கிறேன். ஓகே, பாவமான காரியங்களிலே நாம் என்ன செய்தோம்? நாம் ஜீவித்து வந்தோம். சரிங்களா? ஜீவித்து வந்தோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த பலிபீட இந்த பிரசங்க பீடத்தை சொல்கிறோம். ஓகே, இங்கே நாம் என்ன செய்தோம் அப்படின்னா மனமாற்றம் அடைந்தோம். சரிங்களா? அவரை குறித்து கேட்டோம், அவரை குறித்து கற்றுக்கொண்டோம், அவரால் போதிக்கப்பட்டோம், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆவியார் நமக்குள்ளே கிரியை செய்தார். பிதாவாகிய தேவன் நம்மை அவருடைய காருண்யத்தினால் குமாரனிடத்தில் இழுத்தார், அவருடைய காருண்யத்தினால் நம்ம இழுத்து கொண்டார், நமக்கு அருளை தந்தார். நம்ம என்ன செய்தோம்? இந்த இடத்துல நம்ம மனமாற்றம் அடைகிறோம். நம்ம பக்கம் இருந்து மனமாற்றம், அவரோட சைடிலிருந்து புது சிருஷ்டிப்பு, நம்ம புதுசாய் சிருஷ்டிக்கிறார். நம்ம இந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறோம், மனமாற்றம் உண்டாகிறோம். அது ஓகே. அதுக்கு அடுத்ததான் என்னது அப்படின்னா ப்ராசஸ். நான் சொல்லுவேன்ல, நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தொடர்ந்து அந்த பரிசுத்தமாகுதலுடைய காரியத்தில் தொடர்ந்து என்ன செய்கிறோம்? நித்திய ஜீவனை நோக்கி நாம் நடக்கிறோம். ப்ராசஸ். இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, அந்த 22-24 வசனங்களில் போடப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன கிடையாது அப்படின்னா, அங்கே சொல்லியிருக்கிற விஷயங்கள் ப்ராசஸில் இருக்கிற விஷயங்கள் அல்ல. அங்கே சொல்லியிருக்கிற விஷயங்கள் ப்ராசஸில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அல்ல. என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல வாசிப்போம். 22-24 வாசிங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22-24 வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கவனிங்க அந்த வசனம் பாருங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால், இங்கே இருக்கிறோம், இங்கே மோசம் போக்கு இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன். கெட்டு போகிறன்னா நரகத்துக்கு போகிற, பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற, கெட்டு போய்கொண்டிருக்கிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த களைந்து போட்டு அப்படிங்கிற அனுபவம் இங்கே நடக்குது, இந்த ரட்சிப்பு இடத்துல நடக்குது. சரிங்களா? அங்கே இல்லை, ப்ராசஸில் இல்லை, இங்கே நடக்கணும். அது களைந்து போட்டு, என்ன ஆக்ஷனை பாருங்க. அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு விட்டு, சரிங்களா? அந்த பழைய மனுஷனை உரிந்து போட்டு விட்டு, அவனை களைந்து போட்டு விட்டு, ஒரு அழுக்கு வஸ்திரத்தை, நாட்டம் எடுக்கிற வஸ்திரத்தை எப்படி கலட்டி போடுவோமோ, அரோசித்து கலட்டி போடுவோமோ, அந்த மாதிரி அந்த பழைய மனுஷனை அரோசித்து கலட்டி எறிந்து விட்டு, அவனை கலட்டி போட்டு விட்டு, அவனை களைந்து போட்டு விட்டு, அவனை உரிந்து போட்டு விட்டு. அதுதான் சொல்லட்டு. அல்லேலூயா.
இப்போ தொடர்ந்து வாசிங்க. அடுத்த காரியம் என்ன சொல்லுது? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்கள். கவனி. அப்போ அடுத்த காரியம் என்னன்னா, நாம ஒரு காரியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுது. பழைய மனுஷனை கலைந்து போடுகிறோம். அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்குன்னா, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்னன்றது புரிஞ்சுக்கணும். சரியா? இது அங்கே நடக்கிற விஷயம் இல்லை, இங்கேயே நடக்கிற விஷயம். அதுதான் முக்கியம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? அப்போது பாவத்தில் இருந்தோம் பழைய மனுஷனே, இப்போது சத்தியத்தை கேட்டு அறிந்தோம், அவரால் போதிக்கப்பட்டோம், அவரால் இழுக்கப்பட்டோம், அவரிடத்தில் கற்றுக்கொண்டோம். இப்போது மனமாற்றம் அடைகிறோம். மனமாற்றம் முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த பழைய மனுஷனை கலைந்து போடுகிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம புதிதான ஆவி உடையவர்களாக மாறுகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். புதிதான ஆவி உடையவர்களாக மாறுகிறோம். தொடர்ந்து வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இப்போ கவனிங்க, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், புதிதான ஆவி உடையவர்களாக நம்ம அடுத்து மூணாவது ஸ்டெப் வைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டுறோம். அங்கே களைஞ்சி போட்டோம், அங்கே களைச்சி போட்டோம் ட்ரெஸ்ஸை, உறிஞ்சு போட்டோம் ட்ரெஸ்ஸை, பழைய மனுஷனை களைஞ்சி போட்டோம் அழுக்கு ட்ரெஸ்ஸை. இங்கே வந்து நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. களைந்து போடுகிறோம், அங்கே களைந்து போடுகிறோம். சரியா? இங்கே கழுவப்படுகிறோம். ரெண்டாவதுல கழுவப்படுகிறோம். களைந்து போடுகிறோம், கழுவப்படுகிறோம். கழுவப்பட்டு மேலே வந்தோடனே புதிய வஸ்திரத்தை, கர்த்தராகிய இயேசுவினுடைய நீதியை தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போடுகிறோம், கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இங்கே தரித்து கொண்ட பிறகுதான் நமக்கு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. என்ன ப்ராசஸ்னா, பரிசுத்தமாகுதலை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடினாலே ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ளான எல்லா அசூசியும் நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. அப்போ அந்த பூர்ணமாகும்படி நம்ம கடந்து போகிறோம். ப்ராசஸில் இருக்கோம். அந்த ப்ராசஸில் நாம் இருக்கணும். அதான் முக்கியம். ஆனால் இந்த 22 24 சொல்லியிருக்கிற வசனங்கள் இங்கே நடக்க வேண்டிய விஷயம். அங்கே இல்லை, அங்கே இருந்தோம். அது இங்கே நடக்க வேண்டிய விஷயம். நீங்கள் புரியுறபடி சொல்கிறேன். புரியுறபடி சொல்கிறேன். அப்போ அதனால் புரிஞ்சுக்க முடியும். என்ன போட்டிருக்கேன்? மனமாற்றம். என்னன்னா, மனமாற்றம்னு அங்கே ப்ராசஸில் இல்லை, இங்கேயே. சரியா? நீங்கள் புரியும்படி சொல்கிறேன். 10 விக்கிரங்களை நான் வணங்கி வந்தேன். சாமி தெய்வம்னு ஒரு 10 தெய்வத்தை நான் வணங்கிட்டு இருந்தேன். சரியா? அப்போ நான் அவருக்கு இயேசு கொடுத்து கேட்டேன், கேள்விப்பட்டேன், வந்தேன். அப்போ ஒரு தெய்வத்தை விட்டேன். ஆனால் 9 இருக்கு. நான் ப்ராசஸில் ஒன்றா விட்டுக்கிட்டு போகிறேன். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொன்றா இங்கே நான் விட்டுக்கிட்டு போகிறேன். இல்லை, மொத்த 10ஐயும் இங்கே விடணும். நல்ல இல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், மொத்த 10 இங்கே விடணும். சரிங்களா? நான் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் அடிப்பேன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 10 சிகரெட் அடிப்பேன். இயேசுவை குறித்து கேட்டேன், அவரால் போதிக்கப்பட்டேன், அவரை குறித்து கற்றுக்கொண்டேன். அதனால் இப்போ நான் 9 அடிக்கிறேன். ப்ராசஸில் இருக்கேன் பாஸ்டர். ப்ராசஸ் அடுத்து 8 பாஸ்டர், அப்புறம் 7 பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. அது இல்லை ப்ராசஸ். அது இல்லை ப்ராசஸ். அது இல்லை. பரிசுத்தமாக தானே தேவத்தோட பூர்ணப்படுத்த கிடக்கணும். அப்போ 10 இங்கே விடணும். நல்ல அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. 10 மறுமனையாட்டி உடைய ஒரு ஆளு. சரியா? அப்போ இங்கே இயேசு குறித்து நான் கேட்டேன், அவரால் போதிக்கப்பட்டேன், அவரை குறித்து அவரிடத்துல நான் கற்றுக்கொண்டேன். அவரை குறித்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 1 விட்டேன் மாஸ்டர், 9 மறுமணிட்டு. அப்புறம் ஒன்று விடுறேன், அப்புறம் விடுறேன். இல்லை, அது இல்லை ப்ராசஸ். அது இல்லை. 10 இங்கே விடணும். ஒரு இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் பழைய மனுஷனை கலைந்து போடுறது. அதுதான் மனமாற்றம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உதாரணம் சொல்லுங்க. அப்போ ப்ராசஸ்ன்னு தப்பாக என்ன பிடிக்கக்கூடாது, அங்கே பிடிச்சிக்கூடாது ப்ராசஸ்ன்னு. சரியா? அந்த ப்ராசஸ்ன்றது நம்ம பரிசுத்தமாகி நீதியின் சால்வையை தரித்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? முன்னாடி நடந்து போகிறோம். ஒரு அலையில சொல்லுவோமா? நல்ல உச்சாமலையிலே சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு இந்த 3 வசனங்களை 3 காரியத்தை பார்க்க போகிறோம். உரிந்து போடுங்கள், உடையவர்களாக இருங்கள், உடுத்தி கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? 3 விஷயம் பார்க்க போகிறோம். சரியா? உரிந்து போடுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் என்னதை புரிஞ்சு போடுங்க. உரிந்து போடுங்கள், உடையவர்களாக இருங்கள், உடுத்தி கொள்ளுங்கள். 3 காரியம். முதலாவது காரியம். சரியா? முதலாவது அங்கே காரியம் சொல்லப்பட்டிருக்கிற 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பைபிள் களைந்து போட்டுன்றது நான் ஊன்னு 3 காரியத்தை மறந்துடக்கூடாதுங்க. நான் அப்படி சொல்கிறேன். களைந்து காலியை சொல்லணும்னா களைந்து போடுகிறது, கழுவப்படுவது, கர்த்தராகிய இயேசுவின் நீதியை தரித்துக் கொள்வது. அல்லேலூயா.
அப்போ முதல்ல உரிந்து போடுங்க. யாரை உரிந்து போடுங்க? எதை உரிந்து போடுங்க? அந்தபடி முந்திய நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் உரிந்து போடுங்க. அல்லேலூயா. நாம தான் செய்யணும். மனமாற்ற நேரத்தில் இது நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? நடந்திருக்கணும். உரிந்து போடுங்க பழைய மனுஷனை. சரியா? அப்போ இயேசுவை நாம் கேட்டறிந்த போது, சத்தியத்தை நாங்கள் கேட்டறிந்த போது, அப்போது அவரால் போதிக்கப்பட்ட போது, கவனிங்க, அவரை குறித்து கேட்டவரை போதிக்கப்பட்ட அவரை கற்றுக்கொண்ட போது நம்ம என்ன மனமாற்றணும்? என்ன புது சிருஷ்டி என்னன்னா, நாம் பழைய மனுஷனை அந்த நேரத்தில் நாம் களைந்து போடுகிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அதைத்தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, மறுபடியும் பிறப்பது. நல்ல லேலே சொல்லுங்க. சரியா? மறுபடியும் பிறக்கிற காரியத்துக்கு வருவோம். என்ன நடக்குது அங்கன்னா, பாவி ஒருவன் பரிசுத்தவானாக மாறுகிறான். நல்லா இல்லையா சொல்லுங்க. அற்புதத்திலே பெரிய அற்புதம் என்ன சொல்லுவேன்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரிய அற்புதம் இதுனா, பாவியான மனுஷன் இயேசுவின் கிருபையால் பரிசுத்தமாகிறான். அல்லேலூயா. அப்போ அதுதான் அங்கே நடக்குது. சரியா? பாவியான மனுஷன் சிறப்பு. அதனால தான் கவனிங்க. அதனால தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ப்ராசஸை சொல்லும்போது, ப்ராசஸை சொல்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயங்களை சொல்லும்போது, அந்த மனவாட்டத்தை குறித்து பைபிள் பேசும்போது சொல்லுது, நீங்கள் முற்காலத்தில், நீங்கள் சென்ற வாழ்நாள் காலத்தில், என் வார்த்தையில் கவனிச்சிங்களா? முன்னே முற்காலத்தில், சென்ற வாழ்நாள் காலத்தில். அப்படின்னா போன ஜென்மம் நினச்சிக்கணும். ஜென்மெல்லாம் கிடையாது. மனுஷன் ஒரே முறை மரிப்பது நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முன்னே என்ன பைபிள் சொல்லுது? முற்காலத்தில் சொல்கிறது. சென்ற வாழ்நாள் காலத்தில் சொல்கிறது என்னன்னா, இந்த மனமாற்றம் அடைவதற்கு முன்பாக அவரை குறித்து கேட்டு அவரால் கற்றுக்கொண்டு அவரால் போதிக்கப்பட்டு மனமாற்றம் அடைவதற்கு முன்பாக இருந்த நிலை. அப்படி நீங்கள் அப்படி நாம் இருந்தோம் தான் பைபிள் சொல்லுவோம். இருந்து கொண்டு இருக்கிறோம்னு பைபிள் சொல்லாது. உதாரணத்துக்கு சில வசனங்கள் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 13 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கையுள்ள இருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. 14 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இருந்த, பாஸ்ட் டென்ஸ், கொண்டு இருக்கிற அல்ல. சரியா? கொண்டு இருக்கிற அல்ல. சரியா? அப்போ முன்னே நீங்கள் உங்கள் அறியாமையினாலே, அது வார்த்தை அவங்க பார்த்தோம்னா, தேவனுக்கு அறியாமையினாலே, தேவனுக்கு அந்நியராக இருந்தோம், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தோம், அறியாமையினால, சத்தியத்தை அறியாதனால. அப்போ முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள். இந்த சைடு வந்துருங்க. பரிசுத்தமாக இருங்கள், ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னே அப்படி வாசிக்கிறோம். சரியா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தில் சொல்லி. சென்ற வாழ்நாள் காலத்திலே புறஜாதிகள் இஷ்டத்துப்படி நாம் நடந்து கொண்டதெல்லாம் போதும். அது எங்க வருங்க? இங்க இருக்கும் போது அந்த விஷயத்தை சொல்லு. பைபிள் சொல்லுதான். ப்ராசஸில் சொல்ல, இங்கே சொல்லுது. நம்ம அப்படி தான் நடந்தோம். எப்படி நடந்தோம்? நம்ம புறஜாதி இஷ்டத்தை நடந்து கொண்டிருந்தோம். எப்படி நடந்தோம்? அப்பொழுது நாம காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அப்படி நாம் இருந்தோம். சரி, அப்படிதான் சொல்லு பைபிள். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுது. சரிங்களா? ப்ராசஸில் சொல்ல. பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தை சொல்லுது, ப்ராசஸில் சொல்லலை. சரிங்களா? அப்போ அப்படி தான் இருந்தோம்னு சொல் பைபிள். அப்போ 2 வார்த்தை பார்த்தோம். முன்னேன்னு பார்த்தோம், சென்ற வாழ்நாள் காலத்தில். இன்னொரு வார்த்தை முற்காலத்தில். தீத்து வாங்க. தீத்து நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில், தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஏனெனில் முற்காலத்திலே
நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமும் அப்போ சேர்த்து சொல்கிறார், மற்றவங்களோட சேர்த்து சொல்கிறார். நாமும் அப்படித்தான்ப்பா, இப்போ அவங்க நடக்கிறாங்களப்பா, அப்படித்தான்ப்பா நாமும் நடந்தோம். ஒரு காலத்தில் நாம அப்படித்தான்ப்பா இருந்தோம், இருக்கிறோம் இல்லை, அல்லது இருப்போம் அல்ல, இருந்தோம். அது இங்கே சொல்கிற, இங்கே இருந்து அந்த பழைய மனுஷனை குறிக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். முன்னே முற்காலத்தில், சென்ற வாழ்நாள் காலத்தில். சரியா? ஏன் இப்போ சொல்லல பைபிள்? ஏன் இப்போ இருக்கிறோன்னு சொல்ல? ஏன்னா பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு உரிந்து போடுங்கள். நல்ல இல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, மோசம்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அதை நான் சொன்னேன், அது மறுபடியும் பிறக்கிறது. இப்போ இந்த மறுபடியும் பிறக்கிறத இயேசு நிக்கோதேமுகிட்ட பேசும்போது, சரியா, இயேசு இதை தான் உணர்த்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டு புதிய மனுஷனாக கவனிங்க, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டு புதிய மனுஷனாக மாறாத எவனும் பரலோக ராஜ்யத்தில் வரமாட்டான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாக மாறுறது நம்மளால் நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம பக்கம் நாமளும் செய்யணும், மனமாற்றம் உண்டாகுது. ஆனால் யார் நமக்குள்ளே கிரியை செய்கிறா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் அங்கே அந்த இடத்துல பேசும்போது நிக்கோதேமுவிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டான் அவன் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியினாலே மேலேருந்து, born from above, மேலேருந்து தேவ ஆவியினால் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். நீ இப்போ யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாக பேசிக்கிட்டு ஆவிக்குரிய காரியமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இப்படி பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாறாவிடில் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அது எப்பேற்பட்ட நம்பவராக இருந்தாலும் சரி, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை காண மாட்டார்கள், பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இவன் எப்படி எடுக்கிறான்னா, இது பழைய மனுஷன் புதிய மனுஷன் இதை தெரியாதனால அவன் எப்படி யோசிக்கிறான்? சரீர பிரகாரமாக யோசிக்கிறான். சரீர பிரகாரமாக நாம் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் சரீர பிரகாரமாக எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறதுன்னு யோசித்தான். அதனால தான் அவன் அப்படி கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், 2 வார்த்தை மறந்து, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கவனிங்க, மறுபடியும் பிறக்காவிட்டால், ஆவியினால ஜலத்தினால மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பரலோக ராஜ்யத்தில் வரமாட்டான். அப்படி சொல்லிட்டு எப்படி பிறக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. எப்படி பிறக்கிறது வாசிங்க. அடுத்து அவன் சரீர பிரகாரமாக பேசினதுனால ஆண்டவர் எப்படி சொல்றாரு வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஆவியினால பரிசுத்த ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு, எப்படி அது முடியும் அப்படின்னு அதிசயப்பட வேண்டாம். அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பயங்கரமான பாவ காரியங்கள் எல்லாம் இருக்கான் ஒருத்தன், திடீர்னு என்ன செய்யறான்? ஆளே மாறிடுறான் டோட்டலா. ஒரு அழில சொல்லுவோமா, இப்படியே என்கவுண்டர் வித் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோட ஒரு சந்திப்பு. அல்லேலூயா. ஆளே மாறிடுறான் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் அவன்கிட்ட, தேவன ஆவியினாலே பிறக்கணும், பிறந்தா தான் அதான் மறுபடியும் பிறக்கிறது. அப்படி அந்த பழைய மனுஷன் கலைந்து போட்டு புதிய மனுஷனாக மாறுவது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது, இது நடந்தால் தான் தேவராஜ்யத்தில் வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு புரியாமல் சரீர பிரகாரமாக எடுத்து பேசலாம் தெரியுமா? அதனால் அவன்கிட்ட என்ன கேட்டார் ஆண்டவர்? சரியா, 9-10 வசனங்கள் வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்று மறுபடியும் அவன் என்ன கேட்குறான்? நீ சொல்கிறது எப்படி ஆண்டவரே, எப்படி ஆகும்? சரி, அவன் ஃபுல்லாக லிட்டரலாகவே யோசிச்சுட்டு இருக்கான். அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிறக்கிறதே யோசிச்சுட்டு இருக்கான், அதையே யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி, நீங்கள் சொல்கிறது எப்படி ஆகும்? சரியா, ஆவியினால பிறக்கிறது எப்படி ஆகும் அப்படிங்கிறான். அடுத்த வருஷம் வாசிக்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நீ இஸ்ரவேலில் டீச்சராக இருக்கிற, உனக்கு இது தெரியாதா? நீ எசேக்கியேல் புக்கை டீச் பண்ண மாட்டியா?
எசேக்கியேல் புக்கு 36ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 வசனங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த நாட்களில் நான் உங்களை சுத்த ஜலத்தால் நான் உங்களை கழுவுவேன், நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் அப்போது சுத்தம் ஆவீர்கள். ஜலத்தை பற்றி பேச, சுத்த ஜலத்தால் நீங்கள் கழுவப்படுவீர்கள், புதிதான ஆவியை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன், நாமான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைப்பேன், அதனால என் பிரமாணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிந்து நடப்பீர்கள். அல்லேலூயா. இது ஏற்கனவே எசேக்கியேல் சொல்லியிருக்கிறதானப்பா நான் சொல்கிறேன். உனக்கு போதகனாக இருந்தும் உனக்கு புரியலையா நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி உனக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கவனிங்க, தேவ ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும், நாம் பிறக்க வேண்டும். அப்போ அந்த தேவ ஆவியினால் பிறக்கிற அந்த தான் பழைய மனுஷனை கலைந்து போடுகிற விஷயம். சரியா? இப்போ எபேஸ் நிருபத்திலே வந்துடுவோம். எபேஸில் 2ஆம் அதிகாரத்தில் முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் சொல்லியிருக்கு. எபேஸ் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. எபேஸ் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கவனிங்க, சொல்கிற வார்த்தை கவனிங்க. பாவங்களினால் மரித்த நிலை. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தோம்? பாவங்களினால். இந்த வார்த்தைலாம் முக்கியம். பாவம்னு 3 சென்டென்ஸ் சொல்லும்போது குழம்பிடக்கூடாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம செத்த நிலையில் இருந்தோம். எதனால் செத்த நிலையில் இருந்தோம்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்த நிலையில் இருந்தோம்ப்பா. பாவங்களினால் செத்த நிலையில் இருந்தோம், மரித்த நிலையில் இருந்தோம். அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்படி தான் நம்ம இருந்தோம். சரியா? அப்போது டெட் பாடி என்ன தான் செய்ய முடியும்? நாற்றம் தான் அடிக்க முடியும். நம்ம வாழ்க்கை நாரிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா? வேறு எதுவும் நம்ம செய்யலை. நம்மளாம் எதுவுமே டெட் பாடி எதுவும் செய்யாது. நாமளாம் எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? அப்படி தான் நாம் இருந்தோம். பாவங்களினால் மரித்த நிலையில் நாம் இருந்தோம். அப்போது அப்படி இருந்தப்போ தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். நீங்களே பாருங்க, இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் முற்காலத்திலே 2 வார்த்தை. 2ஆம் வசனமும் சொல்லுது முற்காலத்திலே நாம் பிசாசு இச்சையின்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம், நடந்து கொண்டு இருந்தோம். 3ஆம் வசனம், நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம் மாம்சம் மனசு விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவ பிள்ளைகளாக இல்லை, கோபாக்கினின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். அப்படி தான் நாம் இருந்தோம். இது எந்த ஸ்டேஜ் சொல்லு? இங்கே சொல்லுது, இந்த ஸ்டேஜை சொல்லுது. இங்கே நாம் செத்த நிலையில் இருந்தோம், பாவங்களினால் மரித்த நிலை. நம்ம மனசும் மாம்சம் விரும்பினதையே நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆவலோடு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10வது குறைக்கு அவன் வேற, பிசாசு வேற என்ன பண்ணுறான்? அவனுடைய இச்சையின்படி செய்கிறதுக்கு நம்மளை பிடிச்சி வச்சுதான், அவனுடைய காரியமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளை பலவிதமான இச்சைகளுக்குள்ளும் அவன் என்ன செய்தான்? இச்சைகளுக்குள்ளும் இன்பங்களுக்குள்ளும். இன்பம் நான் சொல்கிறது நீங்கள் உடனே இன்பமாக எடுத்துக்கூடாது, அந்த இன்பம் இல்லை. சரியா? பாவ சந்தோஷம், அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நம்ம நடத்தினான். நாம் அவனால் நடத்தப்பட்டவர்களாக இருந்தோம். அந்தகார இருளில் இருந்தோம். எபேசியிலே தான் வரும் 5ஆம் அதிகாரத்தில். அந்தகாரமே இருந்தீர்கள்னு வரும். அந்தகாரத்தில் இருந்தோன்னே அந்தகாரமாகவே இருந்தீர்கள்னு வரும். நம்ம அப்படி தான் இருந்தோம். சரிங்களா? அதுவும் இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்ம எவ்வளோ உணர்றோன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பெருசு இந்த ரட்சிப்பு. ஏன்னா நம்ம சான்ஸே இல்லைங்க. நாமளாம் நினச்சிருந்தா கூட சரியா அங்கே போகணுன்னாலும் நினச்சோம், வாய்ப்பே இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ததுனால தான். அல்லேலூயா. ஆனால் தான் தேவ ஆவியினால் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் அறிக்கை பண்ண முடியாது. அவர் மனதை திறந்தால் தான் உண்டு. அல்லேலூயா. வேத வாக்கியம் அறிந்து கொள்ளும்படி அந்த வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள விசுவாசத்தை அவர் உண்டாக்கலைன்னு சொல்லி சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்லுது, அப்படி இருந்தோன்னா நாம் கவனிங்க, எப்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம்? அக்கிரமங்களாலும் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய். இந்த செய்தி நம்ம கேட்டிருக்கோம். பட் காட், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவனோ அப்படிதான் நாம இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மட்ட கண்டு அந்த கிரியையினாலே, நம்மட்ட கண்டு அந்த நல்ல ஒரு குணத்தினாலே, நம்மட்ட கண்ட ஒரு விசேஷமான ஒரு காரியத்தினாலே. இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. புரியுதா?
அவருடைய அன்பினாலே. நல்ல இல்லையே சொல்லுங்க, அவருடைய அன்பினாலே. சரியா? நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணாராம்? வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, ஒன்னாம் வருஷத்தை கனெக்ட் பண்றாரு. பாவங்களினால மரித்த நிலையில் இருந்தோம், செத்த நிலையில் இருந்தோம், டெட் பாடி. நம்ம ஆவிக்குரிய மரணம் அது. ஓகே, ஆவிக்குரிய மரணம். அப்படி இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிரியையினால் அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அந்த கிருபைக்கு தான் இன்னொரு வார்த்தை அருள். பிதா ஒரு அருளை நமக்கு தந்தார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட என்ன செய்யறோம்? நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம். கிருபையினால என்ன செய்தோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்படி என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த அதில் 8-9 வசனங்கள் வாசிங்க. 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஹலோ, விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவருடைய கிருபையினால் தான் வந்துச்சு. விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவரை குறித்து கேட்டோம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வி கேட்கறது இல்லை, கேள்வி கேட்கறது. இந்த கேள்வி சரியா? கேள்வினால் வரும். கேள்வி தேவடியா? இயேசு குறித்து நம்ம கேட்டோம். கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் கிரியை செய்தாரு. நம்மளை மனதில் நம்மளை மனதை திறந்தாரு. அப்பதான் இயேசுதான் கர்த்தர் அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. சத்தியம் தெரிஞ்ச அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். 3ஆம் நாளில் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செஞ்சார். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால சொல்லியிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. சரியா? கிருபையும் அவர் தான் கொடுத்தாரு, விசுவாசத்தை அவர் தான் நமக்குள்ள வர வச்சார். கவனிங்க, வசந்த் கேட்டவங்க உயிர்ப்பித்தார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. தேவனுடைய ஈவு. அது அடுத்த வார்த்தை என்ன வருது? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏன்னா இது கிருபையினால் உண்டானது. நல்ல சொல்லுங்க. ஒரு விஷயம் கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியையினால் உண்டாயிராது, கிரியையினால் உண்டாயிருந்தால் கிருபையினால் உண்டாயிராது. நமக்கு தந்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு 100%, 100%, எந்தவித சந்தேகம் இல்லை, 100% அது கிருபையினால் உண்டானது. அல்லேலூயா. இதான் சத்தியம். சரியா? அது கிருபையினால் தான் உண்டானது. இப்போ கவனிங்க, அப்படி இருந்தோம், பாவங்களினால் செத்த நிலையில் இருந்தோம், கோபாக்களின் பிள்ளைகளாக இருந்தோம், மனசு மாம்சம் விரும்பினதை செஞ்சோம், பிசாசு இச்சையின்படி செய்து வந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்ம மேலே இரக்கம் வச்சு, ஐயோ செத்த நிலையில் இருக்கிறானே, நரகத்துக்கு போகிறானே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வச்ச இரக்கத்தினால, நம்ம மேலே வச்ச மிகுந்த அன்பினால அவர் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை கிருபையினால ரட்சித்து உன்னதங்களில் கிறிஸ்துவோடு உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த ஸ்லாக்கியம் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய கிஃப்ட். கிஃப்ட்னா அவரே தர்றது, நீ கேட்டதில்ல, அவரே தர்றது கிஃப்ட். இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட். சரியா? அவரே கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்ன வசனம்? என்ன வசனம்? இப்போ என்ன சொல்லுது? 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆவது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. வார்த்தை கவனிச்சிங்களா? சிருஷ்டிக்கப்பட்டு. இப்போ அப்படியே ஒரு பக்கம் விரலை தள்ளிட்டு அப்படியே ஒரு பக்கம் தள்ளி அப்படியே 4ஆம் வசனத்தில் 24ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இப்போ 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நியூ கிரியேஷன். தேவன் நம்மை புது சிருஷ்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. செத்த நிலையில் இருந்த நம்மளை இரக்கத்தினால உயிர்ப்பிச்சு நம்மளை என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பழைய மனுஷனை களைந்து போடணும். புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள்ள மாறுறோம். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு அப்படின்னா என்னது? அப்படின்னா உடனே நம்ம நற்கிரியை குட் டீட்ஸ் அந்த மாதிரி அந்த இதில் போயிடக்கூடாது. அப்படி இல்லை, அது செய்யணும், தப்பு இல்லை. தான தர்மம் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் செய்வோம், நன்மை செய்வோம். அப்படிப்பட்ட பலிகளில் அவர் பிரியமாக இருக்கிறார் பைபிள் சொல்லுது. இங்கே நற்கிரியை செய்ய நான் என்ன சொன்னால், இதுவரையில் துன்மார்க்கமான காரியங்களை தான் செய்து வந்தோம். பாவமான காரியங்களை விரும்பி செய்த நாம இனி பாவத்தை வெறுக்கணும், நீதியான காரியத்தை விரும்பணும். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தத்தை நேசிக்கணும். அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தத்தை நேசிக்கணும். சரியா? அப்படி நாம் வாழ்கிறதுக்காக தான் நம்மளை கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து மாஸ்டர் பீஸ்
உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு. தேவனுடைய மாஸ்டர் பீஸ், நம்மளை புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நாம் அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்று இன்னைக்கு நம்மளை பார்த்து ரட்சிக்கல, சரி இவன் ஓகே அப்போ இவனை ரட்சித்துருவோம், அப்படி அவர் நேற்று இன்னைக்கு பார்த்து ரட்சிக்கல, உலகம் தோன்றதுக்கு முன்னமே. அல்லேலூயா. 1:4 சொல்லுது, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அப்பமே முன்னறிந்து அப்பமே முன் குறிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்மளை என்ன செய்கிறார், நம்ம இப்போ அப்போ முன் குறிச்சாரு, அப்போ முன்னறிந்தார், முன் குறிச்சாரு. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கி தான் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுறார். அல்லேலூயா. நியூ கிரியேஷன். சரியா, நியூ கிரியேஷன். கவனிங்களேன், அந்த ஓல்டு கிரியேஷனில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்படி எல்லாத்தையும் படைச்சி லாஸ்ட்டில் மனுஷனை படைத்தார். அந்த மனுஷன் பாவத்தில் வந்துட்டான். ஓகே, கவனிங்க, அந்த மனுஷன் பாவத்தில் வந்துட்டான். இப்போ நியூ கிரியேஷன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார், மனுஷங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார், இவனை புதுசாக சிருஷ்டிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே போய் லாஸ்ட்டில் புதிய வானம் புதிய பூமி உண்டாகுது. அல்லேலூயா. அங்கே அப்படி வந்தது, இப்போ இங்கேருந்து இப்படி போகுது. சரியா, அப்படிதான். அப்போ ஆரம்பிக்கிறது எங்கே, நம்ம கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் தேவன் புது சிருஷ்டியை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனமாற்ற நேரத்தில் என்னதான் செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த பழைய வஸ்திரத்தை, அந்த பழைய மனுஷனை, அழுக்கு வஸ்திரத்தை நாம் கலைந்து போட்டிருக்க வேண்டாம், உரிந்து போட்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், உரிந்து போட்டிருக்கோமா, கலைந்து போட்டிருக்கோமா, போட்டிருக்கணும். சரியா, அது நடந்திருக்கணும் வாழ்க்கையில். சரியா, அது செய்யணும், அது செய்யணும். அதை ப்ராசஸுக்கு கொண்டு போகக்கூடாது. அது இங்கே நடக்கிற விஷயம், அங்கே இருந்தேன், இங்கே நடக்கிற விஷயம் அங்கே இல்லை. சரியா, அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி தான் நாம் இருந்தோம். மறுபடியும் இந்த 10வது வசனம் வாசிங்க, எபேசியர் 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டு வாசிக்கிறேன்ல, இங்கே ட்வின் எபிசோட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்வின் எபிசோட்ஸ்னால் இரட்டை நிருபங்கள். ஒரே டைமில் தான் எபேசிய நிருபம் கொலோசிய நிருபம் எழுதப்பட்ட ஜெயிலிருந்து பவுல் எழுதினார். அப்போ அந்த கொலோஸ் சபைக்கு எப்படி எழுதுறாரு, இதே விஷயத்தை, இதே மேட்டரை, இதே விஷயத்தை அவர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம் வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அதே வார்த்தை, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க எப்படி சொல்றாரு, பழைய மனுஷனை களைந்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கொலோஸ் சபைக்கு நான் வேற சொல்ல, உங்களுக்கு வேற சொல்றேன்னு சொல்ல, அதே தான் சத்தியம். ஆவியானவர் தான் ஆசிரியர். அல்லேலூயா. டிவைன் ஆத்தர் ஆவியானவர் தான். அப்போ நம்ம கொலோஸ் சபைக்கு அதான் எழுதுறாரு, எபேசு சபைக்கு அதான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, அந்த புதிய மனுஷன் சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக, வார்த்தை கவனிங்க, சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை, புதிதாக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய மனுஷனை என்ன பண்ண, தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த பழைய மனுஷன் கவனிங்க, முக்கியமானது, பழைய மனுஷனை என்ன பழைய மனுஷனை கலைந்து போடுறோம். சரியா, நாமே விரும்பி தான் கலைந்து போட்டிருப்போம். நல்லா இல்லையா சொல்லுங்க, நாமே விரும்பி தான் கலைந்து போட்டிருப்போம். அந்த பழைய மனுஷனை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மனமாற்றம் அடையும் போது கதற சிலுவையில் அரைஞ்சோம். ஒரு அலையில சொல்லுவோமா, பைபிளோட தான் சொல்லுது. எப்படி சொன்னால், பழைய மனுஷன் எங்கே அறையணுங்க, அதுதான் இவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கலைந்து போடுறேன், நான் பழைய மனுஷன் சிலுவையில் நான் அறையிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிற அந்த ரோம சபைக்கு சொல்கிறத வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷன் எங்க, சிலுவையில். சரியா, நான் அடுத்து என்னன்னு சொல்றேன். ஆனா இப்போ முதல் காரியம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், பழைய மனுஷன் சிலுவையில். சரியா, 11 வசனம் வாசிங்க. அதில் 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். இப்போ வார்த்தை கவனிங்க, பாவத்தினாலே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பாவத்தினாலே மரித்தவர்களாக இருந்தோம். சரியா, பாவத்தினாலே மரித்தவர்களாக இருந்தோம். இப்போ வசனம் வாசிங்க. உங்களை
அப்படியே நீங்களும் ஆ. உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் பாவத்தினாலே மரித்தவர்களா இருந்தோம், இப்ப பாவத்துக்கு மரித்தவர்களாகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பாவத்தினால செத்த நிலையில இருந்தோம். ஆவிக்குரிய மரணம் எதனால? பாவத்தினாலே செத்த நிலையில இருந்தோம், இப்போ பாவத்திற்கு மரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில் அது வேண்டாம் அப்படின்னு பாவத்துக்கு மரிக்கிறோம். பாவத்தினாலே செத்த நிலையில இருந்தோம், இனி என் வாழ்க்கையில் அந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு பாவத்திற்கு மரிக்கிறோம். ஏன் மரிக்கிறீர்கள்? எப்படி நம்ம பாவத்துக்கு மரிக்கிறோம்? பாவத்தினாலே செத்தலில் இருந்து நம்ம பாவத்துக்கு மரிக்கிறோம். ஏன்னா நடுவில் ஒரு விஷயத்தை அறிஞ்சோம். என்னன்னா, நம்முடைய பாவத்துக்கென்று அவர் மரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் அங்கே தான் சொல்லுவார் பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. 10வது வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. பாவத்தினாலே மரித்த நிலையில இருந்தோம், பாவத்துக்கென்று அவர் மரித்தார் என்று அறிந்தோம், நாம பாவத்திற்கு மரிக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வார். பாவத்தினாலே செத்த நிலையில் இருந்தம்பா, அப்போ என் பாவத்துக்கென்று அவர் மரிச்சாரு அப்படின்னு நான் அறிஞ்சம்பா. சரியா? அதனால மனமாற்றம் அடைந்தம்பா. இப்போ நான் பாவத்திற்கு செத்துட்டம்பா. அல்லேலூயா. நான் அந்த பாவத்தை விரும்ப மாட்டேன்பா. அதுதான் காரியம். இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த ப்ராசஸிங் தான் ஆரம்பிக்குது இங்கே. சரியா? 24ஆம் வசனம் வரைக்கும் வந்துட்டு 24 வரைக்கும். இனிமேல் என்ன 25 என்ன சொல்ல போகிறார் தெரியுமா? இந்த ப்ராசஸில் எப்படி நடக்கணும்னு சொல்ல போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க? அல்லேலூயா. இந்த ப்ராசஸில் பூர்ணமாகும்படி நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்ல போகிறார். அதுக்கு தான் இப்போ இங்கே கொண்டாந்து நிறுத்துறார். 24 கொண்டாந்து நிறுத்துறார். ரெடி ஸ்டடி அப்படி சொல்கிறார். புரியுதா? ஓகே ரெடியா? அடுத்து எப்படி பேசுறது தெரியுமா? நீ மற்ற சபையில் மற்றவங்களோட எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நீ எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அப்பா அம்மா பிள்ளைங்க எப்படி இருக்கணும், சரியா? அடுத்து வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும் அப்படி பேசுவார். வேலையில் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி சொல்லும் போவார். இனிமேல் அப்படி தான் வரும் எபேசு நிருபத்தில். புரியுதா எப்படி கொண்டு போகிறாருன்னு? சரியா? அப்படி ஒரு அந்த ப்ராசஸ். ஓகே, அதுக்கு தான் இப்போ நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்போ பிதா செஞ்சது என்ன, குமாரன் செஞ்சது என்ன, ஆவியானவர் செஞ்சது என்ன, அதெல்லாம் 3 அதிகாரத்தை சொல்லிவிட்டு 4 அதிகாரத்தை சபையாக நம்ம செய்ய நம்மளோட காரியங்கள் என்ன அப்படின்னு காமிக்கிறாரு. இப்போ நம்ம அங்கே கொண்டு போகிறாரு. அப்போ இங்கே ரெடியாக சொல்கிறாரு. ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு போகிறதுக்காக கேட்கல, சரியா? ப்ராசஸில் வரக்க கேட்டேன். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு போய் எப்பவும் ஆயத்தமாக இருப்போம். சரி, அந்த வீட்டுக்கு சொன்னேன். அந்த வீட்டுக்கு போய் எப்போவும் ஆயத்தமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓஹோ, கரெக்டு. அப்பா நான் பாவத்தினால் செத்த நிலையில் இருந்தேன், என் பாவத்துக்கென்று ஒருவர் மரித்தார், அதனால் நான் பாவத்திற்கு சாகிறேன். அல்லேலூயா. தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் என்ன சொன்னேன் நான் செய்தி கேட்ட அந்த 3 பாவக்காரையை சொல்லுங்க பாப்பான்னா கூடாது. சரியா? மாற்றி சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அதுவா பாஸ்டர் பாவம் என்ன பாவம் ஏம்மா என்னம்மா சொன்னார் பாஸ்டர் சொல்லுவான், என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. சரியா? கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாவத்தினால செத்த நிலையில் இருந்தேன், என் பாவத்துக்கென்று ஒருவர் மரித்தார், அதனால் பாவத்திற்கு நான் சாகிறேன். அல்லேலூயா. சரியா? இதை தெளிவாக புரிஞ்சா இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியா? அப்போ ப்ராசஸ் நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு அர்த்தம், போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உரிந்து போடுங்கள். ரெண்டாவது இப்போ வாசிங்க, எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி போதும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அல்லேலூயா. முதல்ல உரிந்து போடுங்கள். ரெண்டாவது உடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. என்ன உடையவர்களாக இருங்க? புதிதான ஆவி உடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. புதிதான ஆவி உடையவர்களாக இருங்க. நம்ம பயப்பட வேணாம். கவனிங்க, இது செஞ்சிருக்கிறது யாருன்னா தேவனே செஞ்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இதை பற்றி தீர்க்கதரிசனமாக பேசினாரு, அதை தான் நம்ம லைஃப்பில் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கே பேசியிருக்க தீர்க்கதரிசனமாக? பைபிள் பழைய ஏற்பாடில் நிறைய இடங்கள் இருக்கு. சரியா? எரேமியால இருக்குது, எசேக்கியேல் எடுத்துக்குவோம். அந்த எசேக்கியேல்ல இருக்க வசனத்தையும் எபேசியில் இருக்க 4ஆம் அதிகாரத்தில் இருக்க 22, 23, 24 வசனத்தையும் இவங்க இருங்க இப்படி பார்க்க போகிறோம். அப்படி ஓகே, அப்படி பார்க்கணும். எசேக்கியேல்ல இப்போ 36ஆம் அதிகாரத்து வாங்க. 36ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில்.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அது ஒருத்தர் வருஷம் போடுப்பா 25 எல்லாம் கவனிங்க. வேன் அப்படி சொல்லுங்க. நான் தெளிப்பேன், நான் நீக்குவேன், நான் சுத்தமாக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. நான் செய்வேன் சொல்றாரு. நல்லா கவனிச்சு. ஓகே, அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து நான் கொடுப்பேன். அவர் சொல்றாரு, நான் கொடுப்பேன். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. யாரு? நான் கட்டளையிடுவேன். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி, நீ புதிதான ஆவியுடையெல்லாம் இருக்கணும். அப்படின்னா எங்கே போகிறது அந்த ஆவிக்கு? நான் எங்கே போகிறது பாஸ்டர் அந்த ஆவிக்கு கூடாது. புரியுதா இல்லையா? எனக்கு தெரியலையே அப்படின்னு கூடாது. நான் என்ன ஆவியுடையெல்லாம் இருக்கேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு கூடாது. அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு தான். சரியா? அவ்வளோதான் சொல்கிறாரு. புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நான் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம இருதயம் முதல்ல கல்லாக தான் இருந்துச்சு. அதான் கல்லுகளை வழிபட்டு கொண்டு இருந்தோம். அவைகளை வணங்குறவர்களும் அவைகளை போலவே இருப்பார்கள். புரியுதா? அப்படி தான் நாமளும் இருந்தோம். அந்த கல்லான இருதயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சதையான இருதயத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சிலர் கேட்குற மாதிரி இருக்கு, உண்மையா பாஸ்டர்? என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி நான் பார்த்த மாதிரி தெரியலையே. என் புருஷனுக்கா நவமான இருதயம் என்ன சரியா பார்க்க முடியலையே. சரியா? ஆமாம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயாவா? ஐயோ ஆண்டவரே சோத்திரம். சிஸ்டர் ரொம்ப விசுவாசமாக சொல்லிட்டாங்க. சரி, சோத்திரம். சரியா? அவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க பாருங்கள். அந்த நவமான இருதயத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஆசையாக இருக்கிறோம் இல்லை? நம்ம வீடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த நவமான இருதயத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். ஆண்டவர் செஞ்சின்றார், நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கல்லான புருஷன். சரியா? பழமொழிங்க, கல்லானாலும் புருஷன். கல்ல இருதயம்ல, கல்ல இருதயம் ரொம்ப கடினமாக ஸ்டெபான. சரியா? ஆனால் ஆண்டு சொல்லாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு நவமான இதயத்தை நான் செய்வேன், கொடுப்பேன். அடுத்த வருஷம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அவரு சொல்ல, உங்கள் உள்ளத்துல என் ஆவி, பரிசுத்த ஆவியை நான் உங்க உள்ளத்துல வச்சு உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். நான் உங்க நடத்துவேன். உங்களை என் கட்டளைகள் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. ஓகே, அப்போ இது வந்து புதிதான ஆவியை நம்ம உள்ளத்துல அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் பவுல் அப்படி சொல்றாரு? ஆவியானவர் ஏவப்பட்டு ஆவியானவர் எப்படி சொல்றாரு? எபேசு 4ஆம் அதிகாரத்தை மறுபடியும் 24ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இல்ல 23ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாக இருங்கள். அதான் அவரே கட்டளையிட்டாரே. அப்புறம் ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கவனிக்க நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம இப்போ கொரிந்து சபைக்கு வந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, 1 Corinthians 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்து போகாதீங்க. தேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இல்ல கொரிந்து சபையே, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த மனமாற்றம் அடைஞ்ச பிறகு நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பாருங்க, மனமாற்றம் அடைஞ்ச பிறகு இங்கே வந்து ஆளு மறுபடியும் இப்படி போனான் பாருங்க. சரியா? உடனே அவர் சொன்னார், அவனை தூக்கி வெளியே போட்டுருன்ட்டார் சபையிலேருந்து. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்களே பைபிள் பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் அவன் ப்ராசஸில் இருக்கான்னு சொல்லல அவர். நல்லா கவனிங்க. அவனை விடு, இப்போ அவன் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கான். ப்ராசஸில் அப்போ இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம், அவன் ப்ராசஸில் வரட்டும் சொல்ல. அது ப்ராசஸ் கிடையாது. அவனை தூக்கி வெளியே போகிறான். அவனை தூக்கி வேச்சார பாவத்தில் இருக்கிற அவனை தூக்கி வெளியே போடுனார். சபை இதுலேருந்து தூக்கி வெளியே போடு. சரியா? அப்படி தான் சொன்னார். அப்படி தான் இருக்குது. போடாமல் சபையார் நீங்கள் இருமாப்பு கொண்டு இருக்காதீங்க. கொஞ்சம் புளித்தமாக பிசைந்த மா முழுவதும் புளிப்பாக்கிடும். நமக்காக நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து பலியாக இருக்கிறாரு. அவன் சரியில்லை, அவன் சரி கிடையாது, அவன் உண்மையாக ரசிக்கப்பட்ட மாதிரி தெரியல. தூக்கி வெளியே போடுறேன் நான். அவனை தூக்கி வெளியே போடு.
சரியா? புரியுதா? அப்போ நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். வாசிங்க. ஆயினும் இங்கே 11 வருஷம் வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாம் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் என்ன? செயல்பாட்டு வினை. இயேசுவின் நாமத்தினால நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவி கொண்டீர்கள், இல்லை கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கி கொண்டீங்க, இல்லை பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் நீங்கள் ஆனீர்கள், இல்லை நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமானது. அந்த புதிதான ஆவி உடையலாம் இருங்கள். அவரே புதிதான ஆவியை கட்டளையிட்டார் மகன். அப்படி இருக்க ஆவி உடையலாம் இருங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இது மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ஸ்டேஜ்னு புரிஞ்சுக்கணும். இங்கே இருந்த கவனிங்க, இங்கே இருந்தோம் அழுக்கு வஸ்திரத்தில் இருந்தோம், வந்தோம் பழைய மனுஷனை அழுக்கு வஸ்திரத்தை உரிந்து போட்டோம், களைந்து போட்டோம், இறங்கணும், கழுவப்படுறோம். இப்போ அல்லேலூயா. என்ன பண்ணுறோம்? கழுவப்படுறோம் இப்போ. சரியா? நல்லா கவனிச்சிங்க. சரியா? அப்போ கழுவப்படுற நாம பரிசுத்த ஆவினாலே பாருங்க, நம்முடைய தேவனுடைய ஆவினாலே தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வருஷம் கூட வாசிங்க. தீத்துல நம்ம முன்னேறின நிலையை குறித்து தீத்துல 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, முன்னேறின நிலையை குறித்து 3ஆம் வருஷம் வாசித்தோம்ல. 3ஆம் வருஷத்துலேருந்தே வாசிங்க, இப்போதான் புரியும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வருஷத்துல வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நம்ம ஏதோ நம்ம நல்ல காரியம் பார்த்துட்டு அவர் நம்ம ரட்சிக்கல. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால, அல்லேலூயா, ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் புதிதாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பட்டீர்கள். நீங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. வருங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை தெளிக்கப்படுதலுக்கு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நல்லா இருக்கலாம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க. சில பேர் நம்ம திட்டமிட்டுருவோம், போடா பரதேசி அப்படின்னும். நம்ம இப்போ சொல்லலாம், ஆமாண்டா நான் பரதேசி தான்டா. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிடா நான். அல்லேலூயா. எப்படி நடந்தது அங்கே சொல்ல, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. அல்லேலூயா. முன் அறிவின்படியே பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினாலே இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்படும். அப்போ யார் நம்மளை பரிசுத்தம் வைக்கல? ஆவியானவர்கள். ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள். ஆவியானவர் நினைச்சு நம்மளை சுத்திகரிக்கிறார், புதிதாக்குற. பரிசுத்தாவினாலே புதிதாக்கப்படுகிறோம். அப்படிதான் அந்த வார்த்தையில் ஒரு கவனிங்க. சரியா? இதுதான் அங்கே எசைக்கலுங்கிற ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலன்னு ஒன்று நம்ம நினச்சக்கூடாது, நம்ம உடனே ஞானஸ்தானம் நினச்சக்கூடாது. சரியா? ஞானஸ்தானத்தில் கனெக்ட் ஆகுது. தேவன் ஆவியினாலே பிறப்பது. சரியா? அப்போ ஜலம் ஆவியான ரெண்டையும் சேர்த்து தான் அங்கே என்ன செய்கிறார் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ தெய்வ ஆவியினால பிறப்பது. சுத்த ஜலத்தை உங்கள் மேல் தெளிப்பேன்னார்ல. சரிங்களா? அப்போ என்ன நினச்சிக்கூடாது? அப்போ ஞானஸ்தானத்தோடு அங்கே எல்லாரும் தண்ணியில் எல்லாரும் சுத்தமாக இருந்துச்சுன்னா ஓகே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நினைக்கூடாது. லிட்டரலாக அப்படி எடுக்கலா? அப்படி இல்லை. நீங்கள் அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால், எபிரேயர் 10:22, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள். அப்போ சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் நான் கவனிங்க. அந்த ஜலத்தில் தண்ணியில் எதுவும் இல்லை, தண்ணியில் மேஜிக் இல்லை, தண்ணியில் மேஜிக் இல்லை. மனமாற்றம் வந்து புதிதாக்குறது வந்து நம்ம உள்ளத்துல உண்டாகுது. வலையில சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. உள்ளத்துல. புரியுதா? நம்ம குளிக்கிறதுக்காக போல அங்க தண்ணிக்குள்ள. தண்ணி சுத்தமா இருந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட தண்ணி ரொம்ப சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லை.
சரியா? இப்போ இங்கே இந்த வார்த்தைலாம் என்னது, எதை குறிக்கிறதுனா பரிசுத்தாவியினால் புதிதாக்கப்படுகிறது. அதை தான் ஆவியினால் புதிதாக்கப்படுகிறது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொல்கிறது. மறுபடியும் அது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். தேவ ஆவியினால் பிறப்பது. பரிசுத்தாவி தான் நம்ம புதிதாக்குறார், பரிசுத்தாவி தான் நம்ம சுத்தமாக்குறார். சரியா? அல்லேலூயா. ஆவியினாலே கழுவப்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, அப்போ புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு வாசிக்கிறல. அப்போ இவ்வளவும் அவர் செஞ்சுட்டு, சரியா? இப்போ கவனிங்க, முக்கியமானதை சொல்ல போகிறேன். புதிதான ஆவியை நம்ம கட்டளையிட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்போ அது உடையவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா பாரு, நீ அப்படிலாம் இருந்த, அவர் ஆவியானவர் உன்னை கழுவி இருக்கிறாரு, ஆவியானவர் உன்னை சுத்திகரிச்சிருக்கிறாரு, உன்னை சுத்தமாக்கி இருக்கிறாரு. சரியா? அப்படி இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு, இப்போ வாசிங்க ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். எல்லாரும் வந்து பாருங்க. அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் மனம் புதுசாதி. இதுவரைக்கும் மனசு மாம்சத்தோட இசைஞ்சு நடந்துச்சு. மனசும் மாம்சம் விரும்புகளை சுவாபத்தின செய்து சுவாபத்தினால் மற்றவர்களை போல கோபாக்கனை பிள்ளை. மனசு கேட்டதுக்கு மாம்சம் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு, மாம்சம் கேட்டதுக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இங்க மனமாற்றம் அடைந்து புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், புதிதான ஆவியை நம்ம உள்ளத்தில் கட்டளையிட்டு இருக்குன்னா இப்போ மனம் புதுசாயிடுச்சு. என்ன புதுசாயிடுச்சுன்னா, இப்போ இந்த மனசு இனிமே நான் மாம்சம் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இனிமே புதிய மனசாயிட்டேன். அப்போ புதிய மனசு என்ன சொன்னா, நான் இனிமே ஆவியானவருக்கு கீழ்ப்படிவேன். நல்ல இல்லையே சொல்லுவோமா? யார் சொல்றதை கேட்டு நடப்பேன். யார் சொல்லு? மாம்சமே, நீ சொல்றது தான் இது வரைக்கும் கேட்டு கேட்டு நடந்த ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்போ இனிமே நான் எப்படி நடப்பேன் அப்படின்னா, நீ சொல்றத நீ சொல்லுவ, நீ சொல்லாமல் இருக்க மாட்டேன், நீ சொல்லுவ, ஆனா நான் கேட்டு நடக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ சொல்லுவ, ஆனா நான் கேட்க மாட்டேன், உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடப்பேன். அல்லேலூயா. ஏன்னா என் மனசு இப்போ புதுசாயிடுச்சு. அல்லேலூயா. பழைய மனசு உன்னோடையே சேர்ந்து நடக்க பழக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ புதிய மனசாயிடுச்சு. புதிய மனசு ஆவியான என்ன சொல்லிக்கிட்டு, என் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன். செத்த நிலையில் இருந்த ஆவி இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அப்போ ஆவி ஆத்மா சரீரம் 3 உடையவளாக இருக்கிறேன் நான் இப்போ. சரியா? அப்போ புதியான ஆவி எனக்கு, என் ஆவி பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகுது. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆவியிலே என்னை கட்டளையிடுவார், வசனத்தின்படி என்னை நடத்துவார். அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அவன் தான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் ப்ராசஸ். அப்போ ஆவியானவர் நடத்துறதுனா எப்படி? ரோமர் 8ஆம் அதிகாரத்துவாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14 வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ ஆவியினால் எப்படி நடத்தப்படுவோம்? சகல சத்தியத்தை கொண்டு அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ கவனிக்க, எப்படி நடக்க ஒரு காரியத்தை மாம்சம் சொல்லும், நீ செய்ய, எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ பாவ சந்தோஷம் எவ்வளோ அனுபவிக்கலாம் தெரியுமா. சரியா? அப்படி மாம்சம் சத்தம் சொல்லுவான். ஆவியானவர் சொல்லுவார். சரி, ஆவியானவர் வந்து உனக்கு வசனத்துன்னு சொல்லுவார், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும், உன் கண்ணை காத்துக்க. அப்படி இங்கே ஆவியான சத்தம் கொடுப்பாரு. இப்போ நடுவில் மனசு, நடுவில் மனசு இது வரைக்கும் இவன் சொன்னதான் கேட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இச்சையான காரியங்களுக்கு அப்படி ரொம்ப. இப்போ ஆவியானவர் வசனத்தை சொல்கிறாரு, இதில்ல, உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும், ஆண்டவர் பிரியமாக நட. சரி ஆவியானவர் அப்படி பண்ணும். விளையாட சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளை, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் ப்ராசஸ், அதான் ப்ராசஸ். புரியுதா? அப்போ அதுதான் அப்படி தான் நடக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஆளை வச்சு சொல்கிறேன், 2 பேரை வச்சு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில்.
அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். கவனி இப்போ என்னென்ன என்ன இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு சொல்லிடுறேன், அப்போது வசனம் நல்லா புரியும். கவனிங்க என்ன அப்படின்னா, இந்த அப்சலோம் யார்? தாவீதோட பிள்ளை. இவன் ராஜாவாகணும்னு, தாவீதுக்கு அப்புறம் இவன் ராஜா தான் சரியா. ஆனால் அவனுக்கு அவ்வளோ அவசரம். அப்பா இருக்கும் போதே ராஜாவாகிடணும். அப்பா இருக்கும்போது ராஜா ஆக முடியாதுன்னு அப்பாவே கொன்னுடணும் முடிவு பண்ணிட்டான். அப்பாவே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு இவன் பக்கம் ஆட்களை சேர்த்துக்கிட்டான். அப்பா கூட இருந்த ஒருத்தன் ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேலையும் இவன் பக்கம் சேர்த்துக்கிட்டு அப்பாவையே கொன்னுட்டு சிங்காசனத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டான். இப்போ இவனுக்கு ஆட்கள் அப்பா மக்க தேச ஜனங்கள்லாம் இவன் பக்கம் சேரணும், இவன் பக்கம் ஆட்கள் சேரணும், இவன் பக்கம் சேரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஆலோசனை கேட்குறான். இப்போ கல்யாணம் வாசிங்க. இப்போ அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிலிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. கவனிங்க, இந்த அகித்தோப்பேல்கிட்ட கேட்குறான் என்ன செய்யட்டும். அப்போ அகித்தோப்பேல் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் ஜனங்கள் கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, என்னதான் இருந்தாலும் அப்பா புள்ள இல்லடா, நாளைக்கு திடீர்னு அப்பா அப்படின்னு ஓடி போய் கட்டிப்பிடிச்சானா நமக்கு அதை கந்தலாகிடும் இல்லையா. தாவீது நம்மளை கேட்பா, நீ எப்போ அந்த மாதிரி வந்தீங்க எதிர்த்துன்ட்டு அப்படி. அப்போ இவன் சொல்கிறான், நீ உன் அப்பா சைடில் இல்லை, நீ ஸ்ட்ராங்காக அவரை எதிர்த்து நிற்கிற அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஒன்று பண்ணு. என்ன பண்ணு? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அறிய உங்கள் அப்பா அவரோட மறுமனையான இடத்துல நீ பிரவேசி. அப்போ நீ அப்படி செஞ்சினா, புள்ள நீயே அப்படி பண்ணினா, அப்போ ஜனங்கள் அதை கேட்டாங்கன்னா, சரியா அவங்க அப்பா அவன் நாத்தமாக போயிட்டான், இனிமே சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்போது இனி ராஜா அப்சலோம் தான் ராஜா வாவான், அப்போ தாவீது கொல்லப்பட வேண்டியது நிச்சயம். அப்படி இருக்கும். உன்னோட வந்திருக்கவன் கையும் பழக்கம், சரி இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இனி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு. இப்போ கவனிங்க, அந்த அகித்தோப்பேல் இடத்துல தான் கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன், அகித்தோப்பேல் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிடுங்க, அப்சலோம் இடத்துல நம்ம மனசை வச்சுக்கிடுங்க. அப்சலோம் இப்போது அகித்தோப்பேல்கிட்ட கேட்குறான், நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யணும், சரியா. அப்போ எப்படி சொல்லுங்க, அவன் அப்சலோம் எப்படி அகித்தோப்பேலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னானோ, அந்த மாதிரி நம்ம மனசு பரிசுத்த ஆவியான ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு கீழ்ப்படினோம். நல்ல இல்லையே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் எவ்வளோ மோசமான விஷயத்த சொல்கிறான், ஆவியானவன் நலமான விஷயத்த சொல்லுவார், வசனத்தை சொல்லுவார். அவன் மோசமான விஷயத்த சொல்கிறான், ஆனால் சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறான், என்ன செய்யணும்னு சொல்கிறான், அதை ஏன் செய்யணும்னு சொல்கிறான், அதனால என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறான். மூணு சொல்கிறான், என்ன செய்யணும், அதை ஏன் செய்யணும், அதனால் என்ன ரிசல்ட்டு. மூணையும் கேட்ட இவன் தயங்கவே இல்லை, உடனே அர்ப்பணித்து செய்யறான். சரியா. அதே மாதிரி தான் இங்கே நம்ம மனசு ஆவியானவர் சொல்கிறது கீழ்ப்படுறதுக்கு அவன் அப்சலோம் அகித்தோப்பேலுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதை வசனத்தை பார்க்கும்போது என்ன செய்ய சொல்கிறாரு, என்ன செய்ய சொல்கிறாரு, அதை ஏன் செய்ய சொல்கிறாரு, அதோட ரிசல்ட் என்ன, அதோட ரிசல்ட்டு நீ இயேசுவை போல மாறுவ. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா பிதாவாகிய தேவன் உன்னை ரோமர் 8:29 படியாக இயேசுவை போல நீ மாறுவதற்காகவே உன்னை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சத்தத்தை கேட்டு 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 இந்த ப்ராசஸ்ல நீ நடந்தீனா, நீ அவரை போல இயேசுவை போல மாறிக்கிட்டே இருப்ப. அல்லேலூயா. அதுக்காகத்தான் உன்னை அவர் முன்னறிந்து முன்குறிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த மாம்சம் சொல்றதை கேட்டு நடந்த நீ எங்க இயேசுவை போல மாறுறது, சரியா? அப்போ தெரியும், நீ கேட்டு நடக்கூடாது, நீ அப்படி அந்தப்பட்ட வாழ்க்கைக்கு நீ அழைக்கப்படலை. ஆவினாலே மாம்ச செய்கை நீங்கள் அழிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அவன் தானே கிறிஸ்துவ வாழ்க்கை. புரியுதான்? இவன் எப்படி ஒப்பு கொடுத்தானோ அப்சலோம் அந்த மாதிரி என்ன செய்யணும் ஒப்பு. அப்போது புதிதான ஆவினா புரியுதா? புது மனசு. என்னது? இனிமே நான்
அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடப்பேன். அல்லேலூயா. என் மாம்ச சிந்தையின்படி இல்லை, என் மாம்சம் கேட்குறது காரியங்கள் எல்லாம் அதுக்கு ஒத்து போக மாட்டேன். என் மனசு புதுசாட்சி, புதிதான ஆவி எனக்குள்ளே கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஆவி உடையவனாக நான் இனி ஆவியான சொல்கிறபடி நடப்பேன். அல்லேலூயா. மூணாவது கடைசியா என்னதுன்னா கவனிங்க, நம்ம உடுத்தி கொள்ளுங்கள். வாசிக்க இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 24 வாசி. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ட்ரெஸ் போடுற மாதிரி சொல்லுங்க. நீங்கள் ட்ரெஸ் மாதிரி தான் பேசுறீங்க. 22 பழைய மனுஷனை ட்ரெஸ்ஸு, பழைய வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். சரியா? களைந்து போடுங்கள், கழுவப்படுங்கள், கர்த்தராகிய இயேசு நீதியை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், உடுத்திக் கொள்ளுங்கள் புதிய மனுஷனை. அப்போ அந்த பழைய மனுஷனை காரியத்தை விட்டுங்க. புதிய மனுஷன் இங்கே நடக்கணும். இங்கே ரட்சிப்பு நேரத்தில் புதிய மனுஷன் என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ ப்ராசஸ் என்னது அப்படின்னா, இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராசஸ் என்னதுன்னா, இங்கே இருக்கிற காரியங்களை கொண்டாந்து இங்கே வச்சுக்கணும். ப்ராசஸ் சொல்லக்கூடாது. ஹலோ, இங்கே இருக்கிற விஷயம் கொண்டாந்து இங்கே வச்சுக்கணும். ப்ராசஸில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னால், பாவமான காரியங்களை விடுகிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், பரிசுத்தத்தை விரும்புகிறேன். அதுதான் நான் போராட்டம். மாம்சம் என்னோட பேசணும், நான் ஆவியான தான் கீழ்ப்படுவேன், ஆவியை கீழ்ப்படுவேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறேன். அப்போ இங்கே ப்ராசஸ் என்னன்னா, என்னுடைய சுபாவ மாற்றம், கேரக்டர் சேஞ்ச். நல்ல இல்லையில சொல்லுவோமா, கேரக்டர் சேஞ்ச். ஏசோ போல நான் மாறுவது. அல்லேலூயா. இங்கே ரட்சிக்கப்படும் போதே அப்படியே ரட்சிக்கப்பட அந்த நாள்லயே உடனே எல்லாம் பெருமை பொறாமை எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்படியே ஏசோ போல வந்தான் பாஸ்டர் நான், அப்படி யாரும் சொல்ல மாட்டேன். புரியுதா? சரியா? அப்போது அந்த மாதிரி சுபாவங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சுபாவமெல்லாம் நீங்கி ஏசோ போல மாறலாம். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ எப்படிலாம் சொல்லுவார், பின்னாடி சொல்கிறேன், பின்னாடி வரதை சொல்கிறேன். எப்படிலாம் சொல்லுவார், நீ போய் சொல்லாத, நீ திருடாத, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபம் வருது உனக்கு, அங்கே அமைதியாயிரு, ஏதாவது வாயில் சொல்லி சரியா திட்டி பாவம் பண்ணிடாத. சரியா? பண்ணிடாத. கோபம் கொண்டாலும் சரி, ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு என்ன பண்ணு, போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி நடப்பார். இதெல்லாம் இங்கே, இதுதான் இங்கே, புரியுதா? இதுதான் இங்கே, அது இல்லை இங்கே. இங்கே ப்ராசஸ் இதுதான். சரிங்களா? அப்படி தான் நடத்துகிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாவ மாற்றம், அதான் ப்ராசஸ். இயேசுவை போல மாறுவது. அல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து இங்கே வைக்கக்கூடாது. நான் ப்ராசஸில் இருக்கிறேன் பாஸ்டர், வெந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சரியா? உங்களை வேகத்தான் வைக்கணும். அப்புறமா அது இல்லை வெந்துக்கிட்டு இருக்கிறது. சரியா? ஆமாம், அது மற்றவங்கள வேக வைக்கிற மாதிரி. இது ப்ராசஸில் இருக்கு. சுபாவ மாற்றம், கேரக்டர் சேஞ்ச். அல்லேலூயா. மறுபடியும் 24 வசனம் வாசிங்க. மறுபடியும் வாசிங்க 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுங்க. எங்கே பாருங்க, நான் சொன்னேன் இந்த இடத்துல சொன்னேன், பழைய மனுஷனை என்ன பண்ணோம், நம்ம இப்படி கை வச்சுக்கோங்க. பழைய மனுஷன் என்ன பண்ணோம், சிலுவையில் அரைஞ்சோம். சிலுவையில் அரைஞ்ச மனுஷன் என்ன ஆவான்? சிலுவையில் அரைஞ்ச மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சிலுவையில் அரைஞ்ச மனுஷன் என்ன ஆவான்? செத்து போயிடுவான். சின்ன பசங்க சொல்கிற மாதிரி செத்து போயிடுவான். சரியா? சிலுவையில் அரைய மாதிரி தான் செத்து போவான். செத்து போனோன்னே இங்கே நடுவில் என்ன பண்ணுறோம்னா அடக்கம் பண்ணுகிறோம். நல்ல இல்லையே சொல்லுவோமா? அல்லேலூயா. பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சான், செத்து போயிட்டான், செத்து போயினா அடக்கம் பண்ணிட்டோம், புதிய மனுஷனா வெளியே வரும். அல்லேலூயா. அதுதான் அங்கே இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாங்கி இப்போ அப்படி தான் சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல வாசிங்க. ரோமர் 6 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தொடர்ந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறான். உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்வோம்? நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். புரியுதா? அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அவரோட கூட அரைஞ்சானா, அவன் செத்தானா, நம்ம புதுசா அவர் எப்படி உயிர்த்தெழுந்து வந்தார், அது பாரு புதிய மனுஷனாக. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ 7 வருஷம் 8 வருஷம் வாசிங்க, 7 8. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட என்ன செய்வோம்? பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. அந்த பாவ மனுஷன், பழைய மனுஷன், அந்த பாவ காரியங்களை என்ன செய்யறது? வாசிங்க இப்போ 11 வருஷம் 12 வருஷம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். பத்திங்களா, கவனிங்க. இங்க சிலுவையில் அரைச்சி அடக்கம் பண்ணி காலி பண்ணிட்டு புது ஆளா நீங்கள் பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. இப்போ கவனிங்க, அப்ளிகேஷன் கவனிங்க. ஆதலால் நீங்க அப்படி செஞ்சிருக்கனால பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சி அவனை சாகடிச்சு அவனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டியாக நீங்கள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கலாக நீங்க இப்போ நிக்கிறபடினால இப்போ என்ன பண்ணுங்க? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. உங்க சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தில் எது 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 என்ன பண்ணக்கூடாது? பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. பாவம் ஆளாதிருப்பதாக. உங்க சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அப்படிதான் நீங்க இருந்தீங்க. இப்போ பாவம் தான் செய்யும் சரீரத்தில். கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா சரீரம் மாதிரி இல்லை, புரியுதா? அது ஒரு டைம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அது ஒரு டைம் இருக்கு. அப்போ அது வரைக்கும் இந்த சரீரம் தான் இருக்கிறோம். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்போது பைபிள் சொல்லுது, இப்போ முதல்ல நீ உன் சரீரத்தின் அவயங்கள்லாம் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தல, பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தல. இப்போ அதே அவயங்களை, அதே சரீர உறுப்பு தான் முன்னாடி பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்த, இப்போ அதே அவயங்களை நீதி செய்யறதுக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. முன்ன நீ ரொம்ப ஆவலா தானே பண்ண, விரும்பி தானே பண்ண, விரும்பி தானே பாவமான காரியங்கள் பண்ண. அதே மாதிரி இப்போ விரும்பி பண்ணு, விரும்பி நீதியின் காரியத்தை பண்ணு. அல்லேலூயா. அவன் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் அங்கேயே சொல்லுவார் பாருங்க. நீங்கள் இப்போ ரோமர் 6 அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6 அதிகாரத்தில் அடுத்து 17 வருஷம் வாசிங்க. 17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 13 வருஷம் வாசிங்க. 13 வாசித்துட்டு வருவோம். 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் மறுபடியும் வாசிங்க. 13 மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், நீங்க அப்படிதான் ஒப்பு கொடுத்து இருந்தீங்க. இப்போ இனிமே ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கலாக. பழைய மனுஷனை நீங்க அடிச்சு சிலுவையில் அடிச்சு அவனை சாக அடிச்சு அவனை அடக்கம் பண்ணிட்டு புதிய ஆளா வந்துட்டீங்க. இப்போ புதிய மனுஷனாக புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கிறீங்க. இப்போ அப்படி நீங்க என்ன செய்யுங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. போட்டிருக்க நீ அப்ப கொடுத்த இப்ப கொடு. கவனிங்க எப்படி எப்படி பைபிள் எப்படி கூடாது எப்படி கொண்டாங்க. கவனிங்க. பாவம் தேவன். ஓகே, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த இப்ப தேவனுக்கு ஒப்பு கொடு. அதனாலே சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தல, அப்போ என்ன உனக்கு? ஐயோ பெரிய பாதகம், நீ பாதாளத்தில் போயிருப்ப. இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா அதோட முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. சரியா? அப்போ நான் ஒப்பு கொடு. அடுத்த வருஷம் இப்போ வாசிங்க. அதில் 6ஆம் அதிகாரத்தில் 17 வாசிங்க. இப்போ முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. முன்னே நீங்க அசுத்தத்திற்கு நீங்க உங்கள் அவயங்களை, சரீர அவயங்களை ஒப்பு கொடுத்தது போல
இப்ப நீங்க நீதிக்கு அதே அவயங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப நீ தான் கொடுத்த, இப்ப நீயே கொடு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. உங்கள் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அது இப்போ வெளியே நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. வெக்க கேடு, ஆனகேடு, சரியா? அப்போ அங்கே அந்த 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 டைமில் இருந்த காரியத்தை, அப்போ அதனால் உங்களுக்கு என்ன பலன்? அது உங்களுக்கு இப்போ நினச்சாலே உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். வெக்கமாக தோன்றுகிற அந்த காரியத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? அதோட முடிவு என்னது? மரணம். ஓகே. ஆனா இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்போ என்னதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன், அதோட முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சம்பவம் இருக்குது, சரியா? என்னாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வரும். என்ன சொல்றேன், அப்புறம் வாசிப்போம். 20ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் வரும்னா, இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க, மோசேயோட ஆரோனோட வாதாடுவாங்க. கவனிங்க, இப்போ என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் வருது. அவங்க என்னாகும் 14ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, பழைய சந்ததியில் யாரும் உள்ளே போக மாட்டீங்கப்பா, காலேபியும் யோசுவாவும் தவிர யாரும் உள்ளே போக மாட்டீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். 10 முறை நீங்கள் என்ன பரிச்சை பார்த்தீங்க, யாரும் உள்ளே போக மாட்டீங்க, இவங்க 2 பேர் தவிர, புதிய சந்ததி தான் உள்ளே போகணும்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ என்ன 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, யார் தான் அந்த கலகம் பண்ணுவா அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா, இந்த புதிய சந்ததி. நல்லா கவனிங்க, உள்ளே போவாங்கன்னு சொல்கிற புதிய சந்ததி மறுபடியும் வந்து சொல்லுவாங்க, எங்கள் சகோதரர்கள் அங்கே மறிச்சாங்க, கோரா கூட்டம்லாம் மறிச்சாங்களே, அப்பவே நாங்கள் செத்துருக்கணும்னா, எங்கள் மனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் சாகடிக்கவா எங்களை நீர் அங்கே எதிர்த்திருந்து கூட்டு கொண்டு வந்தீர் அப்படின்னுவாங்க. மோசே வந்து ஆண்டோட சொன்னோன்னே ஆண்டவர் சொல்லுவார், என்னாகும் 20ஆம் அதிகாரம் வாங்க, சரி, என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் ஒரு வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஓகே, அப்போ மிரியாமும் இறந்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கு 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூட்டுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசே கிட்ட, 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுப்பார். ஏன்னா முதல் தடவை கண்மலை அடிக்கப்பட்டுச்சு யாத்திராங்க 17. இங்கே நீ பேசினாலே தண்ணி வரும்னாரு. கவனிங்க, ஆண்டவர் வந்து கிருபையா இந்த புதிய சந்ததி கலகம் பண்ணா கூட ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணி தரணும்னு முடிவு பண்ணிட்டார். வழியில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா 10 முறை பரிச்சை பார்த்தது பழைய சந்ததி, இவங்க இப்போ நியூ ஜெனரேஷன், உள்ளே போகிற ஜெனரேஷன். ஆனால் இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே, கிருபையா தயவாக மன்னிக்கிறார், கிருபையா தண்ணி தரேன்ட்டார். மோசையோட சொல்லிட்டார், நீ கண்மலை பார்த்து பேசினாலே தண்ணி வரும் அப்படின்ட்டார். ஆனால் மோசே உள்ளத்தில் டென்ஷன் ஆகிட்டான் இவங்க மேலே. அடுத்த வருஷம் வாசிக்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. மோசே எதிர்பார்க்கல தண்ணி வரும். மோசே தண்ணி தரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டான். தண்ணி தரக்கூடாது முடிவு பண்ணிட்டான். அதுக்கு தேவனும் சப்போர்ட்டாக நிற்பாருன்னு நினச்சிட்டான். சரியா? உங்களுக்கு நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா அப்படின்னு கையில் அவங்க அடிக்கிறதுக்கு பதிலாக எங்கே அடிக்கிறான் இப்போ? உண்மை தான். கோவத்தில் சிலர் பழகுங்க, சில கோவத்தில் சோத்து போய் அடிப்பானுங்க, சேரை டேபிளில் குத்துவானுங்க. சரியா? என்னன்னு கேட்டால் கோவம் அப்படின்வான். அம்மா டிமன் டேபிள் அடிப்பானுங்க, சோத்தை குத்துவானுங்க, என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்று அடிக்கிற அடி நாங்கள் அடிக்கிறேன்னு அர்த்தம். சரியா? அவன் மோசே கோவத்தில் என்ன பண்ணுறான், தண்ணீர் உங்களுக்கு இப்போ கலகக்காரர், தண்ணீர் உங்களை புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மலை போட்டு டமான் டமான் 2 தடவை அடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் தண்ணீர் புறப்பட பண்ணிட்டார். அல்லேலூயா.
ஏன் அதை செஞ்சார்னா, அவர் வாயிலிருந்து சொல்லிட்டாரு, நான் தண்ணீர் புறப்பட பண்ணுவேன். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அதனால தான் அடுத்த வார்த்தை எப்படி சொல்றாரு? அடுத்த வருஷம் வாசிங்க, அடுத்த வருஷம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண, என்னை பரிசுத்தம் பண்ண, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடி. என்ன வார்த்தை சொல்றாரு? நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடி. நான் அதன் அர்த்தம், நான் தண்ணி தருவேன்னு சொன்னா, நான் தயவா இருக்கேன், நான் கிருபையா இருக்கிறேன், நான் தண்ணி தருவேன், நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நான் தரமாட்டேன்னு நீ அப்படி நினைக்கிற, தண்ணி வராதுன்னு நீ ஏன் நினைக்கிற? தண்ணி வராதுன்னா மோசே வந்து ஆண்ட தண்ணி தரமாட்டார் அந்த எண்ணத்தில் இல்லை, தண்ணி ஆண்ட தர வேண்டாம் அந்த எண்ணத்தில் தான் அடிச்சான். புரியுதா இல்லையா? அப்படி அடிச்சா தண்ணீர் ஆண்ட புறப்பட பண்ண மாட்டார்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றதை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆமா. அப்போ நீ விசுவாசியாமல் போனபடினால என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நீ அவங்கள கொண்டு போறது அந்த 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 அதிகாரத்திலே ஆரோன் செத்துருவான். ஏன்னா 20 அதிகாரத்தில் ஆரோன் விட்டு, அதுக்கு பிறகு மோசே கெஞ்சுவான் ஆண்டவர்கிட்ட. சரியா? ஆண்டவரே 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 வர மாட்டேன்ட்டார். சரியா? மறுபடியும் 3 அதிகாரத்தில் மக்கள்கிட்ட பரிதாபமாக பேசுவான். மோசே என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் எத்தனை முறை கேட்டேன் அவர்கிட்ட, அவர் இதை பற்றி இனிமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரு, உள்ளே வர்றதை பற்றி இனிமே பேசாதன்னு சொல்லிட்டார். கவனிங்க, எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கவனிங்க, அவர் தயவா யார் கிருபை காமிக்கிறாரு? கலகம் பண்ண ஜனத்துக்கு கிருபை தந்து தண்ணி தர்றாரு. ஆனால் மோசே விஷயத்தில் சரியா, அவன் திரும்பி கேட்டால் கூட இல்லைன்ட்டார், நீ உள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டார். இப்போ இந்த பைபிள்லாம் நல்லா யாருக்கு தெரியுமோ தெரியலையா, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். முக்கியமாக யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா தெரியும். எதுக்கு நான் இப்போ பவுலை கொண்டு வரேன்னா, கவனிங்க, பவுல் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு காரியத்தில் மோசே சரியா, இதனால மோசே உள்ளே போகக்கூடிய ஸ்லாக்கியத்தையே இழந்துட்டாப்புல, ஒரு காரியத்தினால. அப்போது பவுல் என்ன நினைப்பார்னா, பாவியிலும் பிரதான பாவியாக இருந்தேன்னா என்னை நினச்சிருந்தா என் கதையை அவர் என்ன செஞ்சுருக்க முடியும்? முடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் மோசேக்கிட்டே. ஃப்ரெண்டுன்னு ஸ்நேகிதன்னு சொன்னார் மோசையை, முகமுகமாக பேசினேன்னு சொன்னார். அவனை மாதிரி ஒருவனை இல்லைன்னாரு, சாந்த குணம் உள்ளவன்னாரு. ஆனால் அவனே அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்த உள்ளே அனுப்பலை. சரியா? அப்போது நினச்சிருந்தா என் கதையை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுவான், பாவியிலும் பிரதான பாவி நான் ஆகிலும் நான் அவர்கிட்ட இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. இப்போ இரக்கம் பெற்ற ஆள் பிலிப்பியர் 3 அதிகாரத்துக்கு வரும்போது என்ன செய்கிறார் தெரியுமாங்க? எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவைகளை நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பைமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. கவனி எதுக்காக சொல்கிறேன்? எதுக்கு நஷ்டமா குப்பை? எதை நஷ்டமா குப்பை என்கிறாரு? எதை லாபமா நினைச்சாரு? இதெல்லாம் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சார். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தது இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், குற்றம் சாட்டப்படாதவன், சரியா, பக்தி வைராக்கியம் உள்ளவன். சரிங்களா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் எனக்கு இருக்குது, நிச்சயமா நான் என்ன செய்வேன், நான் நித்திய ஜீவனை பெறுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். இயேசுவை அறிகிற வரையிலும் சுயநீதி உடையவராக இருந்தார் பரிசேயன். அவரே சொன்னார், பரிசேயன் தான் சொன்னார், சுயநீதி உடையவராக. ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு அவர் அறிந்தாரோ, அவரால் போதிக்கப்பட்டாரோ, அவரை கற்றுக்கொண்டாரோ, அன்னைக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நஷ்டம்பா, இதெல்லாம் இதில் ஒன்று கூட நம்மளை கொண்டு போய் நித்திய ஜீவனில் சேர்க்காது, இயேசு தான் நம்மளை நித்திய ஜீவனில் சேர்ப்பார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் குப்பைன்னு லாபமாக இருந்தவைகளை அவர் தூக்கி போட்டுட்டு இயேசு தான் எனக்கு வேணும், அவரால் உண்டாகிற தேவ நீதி தான் எனக்கு வேணும்னு அவர் இயேசுவை என்ன செய்தார்? பற்றி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் இதேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் கூட அவருக்கு தெரியும். சரியா? அப்போ இந்த மாதிரி விஷயம் அப்படிலாம் இருக்குது. தேவன் தானே அப்படி நினச்சிருந்தா நம்ம கதையை முடிச்சிருக்கலாமே, ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாமே. ஆனால் நமக்கு தயவு பாராட்டினாரே அப்படின்னு நினச்சி லாபமாக இருந்ததெல்லாம் அவர் தூக்கி எறிஞ்சார். நாம் நம்மளுடைய காரியம், நம்ம செஞ்ச நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் லாபமாக இருந்தவைகள் இல்லை, எல்லாம் ஏற்கனவே நஷ்டமான காரியங்கள். அவர் லாபமானதே நஷ்டம் குப்பைன்னு தூக்கி எறிஞ்சா நம்ம நஷ்டமானதை நஷ்டம்னு தூக்கி எறியறதுக்கு என்ன? ஏன்னா என்னன்னு வாசித்தோம்? அவைகளின் முடிவு மரணம் வாசித்தோம், வெக்கமான காரியம்னு வாசித்தோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் லாபமா நமக்கு? அவர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நித்திய ஜீவனை பெறுவேன்னு நம்பிக்கிட்டு இருந்தார். லாபம் நினைச்சார். நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு லாபம் நினைக்க முடியுமா? நான் இப்படி பாவங்காரங்கிறதுலாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெறுவேன் நம்ம நினைக்கிறோம். அப்படியா? சரியா? அவைகளின் பலன் மரணம், முடிவு மரணம். சரியா? வெக்கமாக தோற்ற காரியங்கள். அப்போ அந்த நஷ்டம், அப்போ அந்த மாதிரி நஷ்டமான காரியங்களையே நம்ம
இயேசுனால் உண்டாகிற தெய்வ நீதிக்காக என்ன செய்யணும்? அவர் லாபமானதை நஷ்டம் தூக்கி எறிஞ்சாரு, நம்ம நஷ்டமானதை நஷ்டம் தூக்கி எறியணும். நல்ல அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த புதிய மனுஷனை உடுத்தி கொண்டு என்ன செய்யணும்? நடக்கணும். கவனிங்க, புதிய மனுஷன் உடுத்தி கொண்டு நடக்கணும். அதனால யாரும் எந்த மனிதனும் சுய நீதியினால நித்திய ஜீவனை பெற முடியாது. சுயநீதினால, அதான் பவுல்கிட்ட பார்க்குறோம், சுயநீதி எல்லாம் நஷ்டம், சுயநீதி எல்லாம் குப்பை. ஒரு விஷயம் கிருபையினால உண்டாயிருக்குன்னா அது கிருபையினால தான். கடைசி வரைக்கும் அவர் கிருபையினால தான் நம்ம நடத்தின்னு போறார். நித்திய ஜீவனை நம்ம கிருபையினால தான் பெற போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது கிருபையினால தான் நம்ம பெற போகிறோம். இப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது சரியா, நம்முடைய கிரியையினால இல்லை, கிருபையினால தான் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தொப்புன்னு சத்தம் கேட்குது. தொப்புன்னு சத்தம் கேட்குது. என்னடா தொப்புன்னு சத்தம் கேட்குது அப்படின்னா, பாஸ்டர் இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் இங்கேருந்து போய் சாக்கடையில் விழுந்துட்டான். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போன வாரம் செய்தியில் சொன்னேன். என்ன வேணா செய்யலான்னு போய் குச்சிட்டான் சாக்கடையில். அடப்பாவி, அதுக்காடா இதை சொன்னேன்? இதான்டா சத்தியம். நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ண, நீ ஏன்டாப்பா சாக்கடையில் குச்ச? இப்போ அவன் சாக்கடையில் குச்சிட்டான் அப்படின்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கலாம், கிருபை கீழ்பட்டிருக்கலாம், நாம் பாவம் செய்யலாமா? கூடாதே. செய்யலாமா? கூடாதே. பாவம் செய்யறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நான் பிரசங்கம் பண்றேன். உடனே இங்கே தொப்புன்னு சத்தம் கேட்குது. சக் அப்படி சத்தம் கேட்குது. என்ன சக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னா, பாஸ்டர் இங்கே இப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ண அங்கே ஒருத்தர் சாணியில் காலை வச்சிட்டான். சரியா, இங்கேருந்து ஓடி போய் சாணியில் வச்சிட்டாங்க காலை. நான் சொல்லுவது புரிய நினைக்கிறேன். அதாவது சத்தியத்தை பிரசங்கம் பண்ணால் ஒருத்தன் இப்படி சொன்னா அங்கே போய் சாக்கடையில் குச்சிடறான். டே ஏன்னா சாக்கடையில் குச்சி அதுக்காக அழைக்கப்பட்டோம் அப்படின்னா இங்கே ஒருத்தர் சாணியை வச்சிடறான். அதாவது இருந்தால் நாங்கள் சாணியில் இருப்போம், இல்லைன்னா சாக்கடையில் இருப்போம். அப்படிதான் இருந்தால் சுய நீதியில் பரிசெயன் போல இருப்போம். கிருபையினால தான் ரட்சிப்புன்னு சொல்லாதீங்க, சத்தியெல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க. அதான் சொல்லு, நம்ம தான் நம்ம செய்தாதான், நாம் செஞ்சாதான் அப்படி சொல்லுங்க. செய்கிற நாங்கள் பெருமையாக இருப்போம், செய்கிற தவறு போது குற்ற மனசாட்சியோடு இருப்போம், நிம்மதியாகவே இருக்க மாட்டோம். நாங்கள் இப்படியே தான் நாங்கள் இருப்போம். அப்படி சொல்லுங்க. அல்லது அப்படி சொல்ல இல்லை, இப்படி சொன்னால் நாங்கள் போய் சாக்கடையில் செய்வோம், என்ன வேணால் செய்யறதுக்கு போயிடுவோம். நாங்கள் ஆனால் எதில் நிற்க மாட்டோம்? சத்தியத்தை நிற்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சரியா, புரியுதா? சத்தியத்தை நிற்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே இயேசுவோடைய அன்பை உணர்ந்தவன் பவுலை போல. சரியா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு உணர்ந்தவன் பவுலை மாதிரியே சொல்லுவான். சரியா, பவுலை மாதிரி என்ன சொல்லுவான்? நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டோட வருகைக்கு கவனிங்க, ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? ஆயத்தமாக இருக்கு ஆண்டோட வருகை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவ காரியங்களிலிருந்து மனம் திரும்பி பழைய மனுஷனை களைந்து போட்டு கழுவப்பட்டு புதிதான ஆவி உடையவனாக புதிய மனுஷனை தரித்து கொண்டு இந்த ப்ராசஸில் இருக்கிறியா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஆயத்தமாக இருக்கிறியா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறியான்னு உன் கிரியை கொண்டு வந்துடக்கூடாது. சரியா, என்றைக்கும் கிருபையினால் உண்டாயிருக்காது, கிரியினால் உண்டாயிராது. சரி, ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ நான் செஞ்சு தான் நான் பரலோகம் போகிறேன். நான் அவர் செஞ்சலாம் அதெல்லாம் வேணாம், நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஆண்டவரே. ஏன்டா சாணிக்கு போகிறேன்? அவர் நடத்துவார், அப்படியே நடத்திக்கிட்டே போ, அப்படியே கூடவே நடந்து போ. சரியா, அதுக்கு கரெக்டான வார்த்தை என்ன தெரியுமா? சாக்கடையிலும் இல்லாமல் சாணியிலும் இல்லாமல் இருக்கணும். கரெக்டான பைபிள் காலேஜுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கரெக்டான வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்குள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. அவரில் நிலைத்திருப்பது, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. இந்த நிலைத்திருக்கிறது கிரியை இல்லை, அது ரிலேஷன்ஷிப், அது உறவு. எத்தனை முறை நான் சொல்லுவேன், நீங்கள் இருதயத்தில் ஏற்றிக்கிடுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கிரியை இல்லை, அது கிருபையினாலே வந்த உறவு. நல்ல சொல்லுங்க. தேவ தயவுனாலே அவர் குடும்பத்தில் நம்ம சேர்த்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கோபாக்கின் பிள்ளைகள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அது ரிலேஷன்ஷிப், இயேசுவோடு கூட அந்த நபரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், உறவு. அல்லேலூயா. அதுதான் சரி, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ அவரை நிலைத்திருக்கார், அன்பில் நிலைத்திருக்குன்னா தொடர்ந்து அவர் உறவில் இருக்குது. இப்போ சபை, இப்போ சர்ச்சு, இப்போ ஆராதனை முடிஞ்ச சர்வீஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு தானே போவீங்க, வேறு வீடுங்களுக்கு போவீங்க. போன வாரம் தான் எங்கள் வீட்டுக்கு போனேன் பாஸ்டர், இந்த வாரம் நான் வேறு வீட்டுக்கு போகிறேன். அப்படியே போ. ஏன் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகிறோம்? ஏன் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறோம்? எங்கள் வீடு என்ன கேள்வி இது?
என் வீட்டுக்கு நான் போவேன். சரியா? ஆமாம், எனக்கு என்ன என் குடும்பத்தார், என் குடும்பம் அங்கே தான் இருக்குது. என் குடும்பம் அது போகிறோம்ல. இப்போ நம்ம இங்கேருந்து சபையிலேருந்து வீட்டுக்கு போகிறோம்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம்ல. சரியா? அது வந்து கிரியா நம்ம வீட்டுக்கு போகிறது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கே, எங்கள் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கே. எப்படியா போவோம்? ஏங்க இதோ சொல்லுங்க, நான் ஆத்துமாவை கத்திர சோத்ரி. சரிங்களா? என்ன செய்வோம்? பறந்துருவோம்ல நாங்கள். சரியா? ஆமாம், வயிறு வேறு கிள்ளுது. சரியா? ஆமாம், நான் பறந்துருவோம். எங்கே பறக்கிறோம்? வீட்டுக்கு தானே. எந்த வீட்டுக்கு? வாரம் ஒரே வீட்டுக்கு போகிறது போர் அடிக்குது பாஸ்டர் அப்படியே சொல்லுவான். இல்லையே. அப்போ எப்படி போகிறோம்? அது போகிறதுக்கு நமக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்குதா? நம்ம வீட்டில் போகிறதுக்கு நம்ம கிரியாது. நம்ம வீட்டில் போகிறது கிரியா? நம்ம அம்மாக்கிட்ட பேசுகிறது, அப்பாட்ட பேசுகிறதே கிரியா? அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறது கிரியா? அவங்களோட நேரம் செலவிடுறது கிரியா? ஏயா கிரியா? இதுவா கிரியா? அது உறவுயா? அது உறவு. அப்பா அம்மா கீழ்படுகிறது கிரியா? அப்பா அம்மா கீழ்படுகிறது. அன்போட பிள்ளை செய்யணும். நல்ல இல்லையா சொல்லுங்க இல்லையா? அன்பு இல்லாமல் செய்கிறது அப்பா அம்மா விரும்ப மாட்டாங்க, தெரியுமா? இல்லையா? ஏய் போய் தண்ணி எடுத்துன்னு வா. போமா எப்போ பார்த்தானு போய் தண்ணி எடுத்துன்னு வா. பொண்ணு வச்சான் நேராக போ தண்ணி எடுத்து இந்தாங்க அப்படின்னு வச்சா, இங்கே வா அப்படி தான் கொடுவாங்க. தண்ணி எடுத்து வந்து கொடுத்தியா வா அப்படியா சொல்லுவாங்க. என்ன பண்ண இல்லையா? அப்படி தானே? புரியுதா? ஏன்னா அவங்க எதை விரும்புகிறாங்க? அன்போடு செய்கிறதா விரும்புகிறாங்க. நீ கொண்டு டொக்குன்னு வைக்கிறத விரும்புகிறாங்க. சரியா? அப்போ அது உறவுல தானே வருது, அன்புல தானே வருது. அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நல்லா இல்லையே சொல்லுங்க. அதைத்தான் இயேசு விரும்புகிறார். இயேசு நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாகிட்டு, ஏன்னா அன்போடு செய். தெய்வத்தில் அன்பு, பிற இடத்துல அன்பு. வல்லையில சொல்லுவோமா? என்ன கேட்குறாரு நாவியானவர்? இதில் உனக்கு என்ன கஷ்டம்? அன்பு கஷ்டமாடா உனக்கு? தேவனோட அன்பு கூறுறதும் பிறர் அன்பு கூறுறதும் கஷ்டமா? இது ரெண்டு தானே. அதை செய்யி. என் வார்த்தையில் நிலைத்திரு, அன்பில் நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு. அல்லேலூயா. நீ நிலைத்திருந்தாலும் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர் வருகைக்கு. வல்லையில சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கு. ஏதோ ஒரு என்னடா பண்ணுறது, எதோ பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற. ஐயோலாம் வந்தால் போவனேன்னு தெரியலையே. ஆடா பாவி, ஏன்டாப்பா இப்படி? அவன் எல்லாம் அப்படி பேசுகிறவங்களாம் சுயநீதியில் இருக்கிறான்னு அர்த்தம். நேற்று வரைக்கும் போகிறேன்னு இருந்தேன், இன்றைக்கி நான் போக மாட்டேன் போல இருக்கு. சரியா? அப்போ அந்த ரட்சிப்பு என்னடாச்சு? அவர் உன்னை ரட்சித்தார், உனக்குள்ள பரிசுத்தாவி கொடுத்தாரு, அவர் பிள்ளையை அவனை ஏற்றுக்கொண்டாரு, உன்னை முன்குறிச்சிருக்கிறாரு, முன்னறிஞ்சிருக்கிறாரு, நித்திய ஜீவனை அழிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. பரிசுத்தாவி கொடுத்து வந்து சாவுக்கான சரீரத்தை உயிர்ப்பிப்பாரடா. இது மாதிரி வசனம் இருக்குது. நீ ரட்சிக்கப்படுறது முழு நிச்சயமான் இருக்குல்ல, அதெல்லாம் வசனம் இருக்குல்ல. எங்கடா நீ இந்த மாதிரி படித்த? எங்கடா நீ? நான் தெரில, ஆனால் வந்தால் போவானான்னு தெரில. சரியா? ஏண்டா ஏன் இப்படி? சிலர் எப்படி இருக்கிறான்? சிலர் எப்படி இருக்கான்? நான் போகாமல் யார் போவா? அவங்களாம் போக மாட்டாங்க, அவரெல்லாம் போக மாட்டாங்க, உங்களை சபையில் போக மாட்டாங்க. நான் மொதல் ஆளாக பறப்பேன் அவர் வரும்போது. ஹல்லேலூயா நான் தட்டேன். அப்படி இருக்கான் இல்லையா? பறக்கும்போது பார் யார் முதல்ல பறக்கிறான், அப்படி இருக்கான். சரி, என் பொண்டாட்டி கூட வர மாட்டான். நான் தான் பறக்கிறேன். அவன் எங்கே வந்து சேருவான்? அவன் இருக்கிறதுக்கு அவள் வரவே மாட்டான் கண்டிப்பாக. சரியா? அப்படி சரியா? அப்படிதான் இல்லையா? அப்போ மாமியார் இருந்தால் சொல்லுது மருமகளை, நீ வருவியாக்கம்பா, நீ வருவியாக்கம். மருமகள் சொல்லு, நீ வந்துறியாக்கம்பா. அப்படி ஒருத்தர் யார் வந்துடுறியாண்டா? பிள்ளைங்க யோசிக்குது, யார் தான் பறப்பாப்போ? அம்மாவும் பறக்க மாட்டான், அப்பாவும் பறக்க மாட்டான், பாட்டியும் பறக்காது, யாரும் பறக்க மாட்டான். யாரா பறப்பாப்பா? பிள்ளைங்க யோசிக்குது இல்லையா? அப்படி இருக்க சிலர். வந்தால் நான் தான்டா பறப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சிலர் எப்படி இருக்கா தெரியுமா? அவர் வந்தால் எப்படியெல்லாம் பறந்துடுவேன் அப்படின்னு சாக்கலையில் குடிச்சுங்க. அவர் வந்தால் எப்படியும் பறந்துடுவேன். எவ்வளோ இதமாக இருக்கு அப்படின்னு. ஆடா பாவி, இதுக்கான அழைச்சாரமுன அவர் வந்தால் பிறந்துருவியோக்க நீ? அவனை ஏமாத்தினுங்கிறான். அதான் சொன்னேன், இருந்தா இங்கே இருக்கிறேங்கிறான், இல்லை அங்கே இருக்கேங்கிறான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரில, இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனால் எப்படி சொன்னாலும் சத்தியம் இதுதான். அல்லேலூயா. ஆமாம், சத்தியம் இதுதான். சரி, அப்போது கரெக்டாக அவரில் நம்ம நிலைத்திருக்கணும். அதுக்கு இது நடந்திருக்கணும். பழைய மனுஷனை உரிந்து போட்டு புதிதாக ஆவி உடையவர்களாகி புதிய மனுஷனை உடுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. எழுப்பி நில்லுங்க. ஜெபம். எனவே எல்லாம் நம்ம கண்களை மூடி நம்மளை ஆண்டவரத்தை ஒப்பு கொடுப்போம். பேச வேண்டாம், கண்களை மூடி நம்ம ஆண்டவரத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த 22, 23, 24 வசனங்களில்
சொல்லப்பட்ட அந்த மனமாற்றம், அந்த புது சிருஷ்டிப்பு எனக்குள்ள தேவரே நீர் செய்திருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் என்னை புதிதாக்கி இருப்பதற்காக நன்றி. கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த புதிய மனுஷனாக இயேசுவை உம்மை போல மாறும்படியான பூரணமாகுதலுக்குள்ளே நான் கடந்து வர ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க, மனம் புதிதாகுதனாலே மறுரூபமாகுங்கள், இயேசுவை போல மாறுங்கள் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீ நான் புதிய மனதோடு கூட நான் நடக்கும்படியாக, மாம்சம் சொல்லுகிறது அல்ல, இந்த உலகம் சொல்லுகிறதை அல்ல, ஆவியானவரை நீங்கள் சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லாருமே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டு கிருபை காப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வல்ல பிதாவே நடியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இறக்கும் தாய் நிறுத்தி வர பாந்த நேரத்திற்கு நாங்கள் இயேசு நாமத்து முடித்து வருகிறோம். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இன்று பேசின வார்த்தைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க, அன்பில் நிலைத்திருக்க, உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, ஆண்டவரே பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த, ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே புதிய மனதோடு கூட நாங்கள் நடக்க, மனம் புதிதாக இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு மறுரூபமாக எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவை கிருபை தந்த ஆஸ்வதிகளை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். என் மாத்து மையப்படுபடி வைக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் அல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.